ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ ஓரியன்டேஷனுக்கு 4 பேர் வந்திருந்தீங்கல்ல, நீங்க வரல. I will be handling science and technology and reading comprehension for you. ஓகேவா? ஸோ சிலபஸ் டீகோட் பண்ணியிருப்பாங்க, கோர் சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், இது எல்லாமே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்னங்கிற இன்புட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹேண்டில் பண்ண போகிறது சயின்ஸ் அண்ட் டெக். இது டோட்டலி ஒரு டைனமிக்கான ஒரு சிலபஸ். நம்ம நார்மலா வந்துட்டு ஓகே இந்த புக்ல இது படிச்சுட்டா கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் அப்டேட்டடா நம்ம இருக்கணும். ஓகே, ஸோ அது எப்படி என்னங்கிறது மட்டும் இன்ட்ரோ மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? பிகாஸ் உங்களுக்கு கிளாஸஸோட டியூரேஷன் அப்படிங்கிறது 8 to 9 months ஆஃப் டியூரேஷன் இருக்க போகுது. அந்த பீரியட் ஆஃப் லேர்னிங்ல கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போதோ இல்ல ஒரு டாபிக்ஸ் நியூஸ்ல இருக்கு அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்றது, என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், எந்தெந்த விஷயத்துக்குலாம் நம்ம எம்பசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரோ மட்டும்தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். நத்திங் மோர் தேன் தட். இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் அட் ஆல். நான் உள்ள போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யுவர் இன்புட்ஸ். வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் த கிளாஸ். உங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஏன்னா நீங்க வந்து உள்ள வந்திருக்கீங்க, ஃபீல்டு தெரியாம உள்ள வந்திருக்க மாட்டீங்க. யூபிஎஸ்சிங்கிறது ஃபிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இருக்கும், காம்படிஷன் எவ்வளோ இருக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல உள்ள வந்திருப்பீங்கல்ல, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் தி கிளாஸஸ் அண்ட் வி வில் ப்ரொசீட் ஃப்ரம் தேர் ஆன். ஃபர்ஸ்ட் இன்புட் எனக்கு என்ன வேணும்னா, கிளாஸஸ் பைலிங்குவலா வேணுமா இல்ல இங்கிலீஷ்ல வேணுமா? பைலிங்குவல். பைலிங்குவல் ஓகே, ஃபைன். ஃபுல்லா இங்கிலீஷ்ல போனா கஷ்டமா இருக்குமோ? சரி, ஓகே, ஃபைன், நாட் அன் இஷ்யூ. நெக்ஸ்ட், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க கிளாஸஸ்ல இருந்து? நான் கேள்வி கேட்கறதுக்கு இப்படி சிரிச்சா இப்படி? யூ ஹேவ் டு ஆஸ்க் மோர் அண்ட் மோர் கொஸ்டின்ஸ் in order to understand. What is your expectation? பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே. Next, any other expectations? What is your name? Please introduce yourself. Gokilavati, Agalya, Sahana, Prat, Prakrit, Bretli, Bretli, cricket player. Okay, nice. Okay. Welcome to our class. So, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல்ஸ் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் த திங் இஸ், நம்ம கிளாஸஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி பேசிக் கிளாஸஸை கவர் பண்ண முடியாது. ஓகேவா? யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். யூ ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் பேக்ரவுண்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ நான் என்னோட ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கிளாஸஸ் எப்படி அப்ரோச் பண்ண போறேன் அப்படின்னா, ஐ வில் பி டீச்சிங் யுவர் டாபிக் அண்ட் அந்த டாபிக்ல இருந்து என்னென்ன பிஒய்க்யூஸ் வந்திருக்கு, என்னென்ன ஆஸ்பெக்ட்ல இருந்து அவர் என்னென்ன ஆங்கிள் இருந்து அந்த டாபிக்கை நம்ம அப்ரோச் பண்ணணும், பிஒய்க்யூஸை எப்படி சால்வ் பண்ணணும், இந்த இன்புட் இந்த மாதிரி தான் கிளாஸஸ் அப்ரோச் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி தான் பேசிக்ஸ். ஓகே, என்சிஆர்டி பேசிக்ஸ், நியூஸ் பேப்பர் பேசிக்ஸ். ஸோ நான் வந்து நீங்க முன்னாடியே என்சிஆர்டி சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் சொல்றேன். நீங்க பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கெலாம் யூ ஹேவ் டு ரீட் என்சிஆர்டி நோ மேட்டர் வாட். பட் சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் இஃப் ஐ எம் டீச்சிங் அ டாபிக், இப்போ பயோடெக்னாலஜியில் ஒரு பர்டிகுலர் டாபிக் நான் நடத்துனேன் அப்படின்னா
அது நடத்துனதுக்கு அப்புறம் யூ கோ அண்ட் சிட் வித் தட் டாபிக் இன் தி என்சிஆர்டி. பேசிக்ஸா அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் இது ரொம்ப டைனமிக்கா இருக்கும். நான் கொஸ்டின் சாம்பிள்ஸ் இப்போ காட்டுவேன். ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எங்க இருந்து ஆன்சர் பண்ண போறோம்னே தெரியாத மாதிரிதான் இருக்கும். ப்ரெஷர் குக்கர்ல எப்படி ஃபுட்டு குக் ஆகுது, இது ஒரு கொஸ்டின். இது எந்த புக்ல நம்ம போய் படிக்கிறது? ரைட். த மெயின் திங் யூ நீட் டு டெவலப் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி இஸ் யுவர் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்னா சிசாட்ல வர ஆப்டிடியூட நான் பேசல. ஆப்டிடியூட் இன் சென்ஸ் யூ ஹாவ் டு ப்ராசஸ் த திங்ஸ் வித் த மினிமல் நாலேஜ். நம்ம எல்லாமே லேர்ன் பண்ண போறது இல்லை. நம்ம என்னதான் படிச்சுட்டு போய் உட்காந்தாலும் 30 to 35 கொஸ்டின்ஸ் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு மேல நம்ம பண்றதெல்லாம் கெஸ் ஒர்க் தான். அந்த கெஸ் ஒர்க்கை நம்ம எப்படி நம்ம ஃபேவருக்கு மாத்துறது. திஸ் இஸ் த ஐடியா ஆஃப் யூபிஎஸ். பிகாஸ் நம்ம ஃபுல் சிலபஸ் டாப் டு பாட்டம் கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. ஏன்னா அவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்கு. சிலபஸை நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் பி பேஜஸ் அண்ட் பேஜஸ் ஆஃப் சிலபஸ். அவ்வளோ பேஜஸ் அண்ட் பேஜஸ் ஆஃப் சிலபஸ்ல டீட்டெயில்டா இதுதான் படிக்கணும்னு கொடுத்துருப்பாங்களான்னா இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் சிலபஸ். பட் அதுக்கு பவுண்டரி கிடையாது சிலபஸ்ல. We need to approach different fields, different areas, different arenas of concepts. Okay, so science and tech, I'll be handling science and tech and reading comprehension. Huh? ஸோ இது வந்து இன்ட்ரோ செஷன் தான். இன்ட்ரோ செஷன் மட்டும் இல்லாம ஐ வாண்ட் ஆல் த செஷன்ஸ் டு பி இன்டராக்டிவ். நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கணும், நான் ஆன்சர்ஸ் பண்ணணும். தட் இஸ் ஹவு வி போத் டெவலப், நாட் வித் ஒன் வே கம்யூனிகேஷன். நான் மட்டும் சொல்லிட்டு நீங்க மட்டும் கேட்டுட்டு அப்படிலாம் இருக்கிறது வேண்டாம். அண்ட் டவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். ஓகேவா? இது பேசிக் டவுட்டு, இதை இங்க கேட்கணுமா அப்படிங்கிற யோசனைலாம் வேண்டாம். ப்ளீஸ் ஆஸ்க். எனக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் ப்ளீஸ் ஆஸ்க். ஓகே. Full screen. Full screen. This is the prelims syllabus. Already syllabus decode பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. So prelim syllabusல respect to science and technology, you have only these two words: general science. What can you decode from this? இதுல இருந்து நம்ம என்ன decode பண்ண முடியும்? Nothing, right? So only source where we can decode all our syllabuses through PYQs. PYQs நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிவைஸ் பண்றோம், என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு ரிப்பீட்டடா அனாலிசிஸ் பண்றது மூலமா தான் நம்ம சப்ஜெக்டை அப்ரோச் பண்ண போறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் prelim syllabus with respect to science and tech. And then this is your main syllabus. Okay, with respect to main syllabus, you can see science and technology, developments and their applications and effects in everyday life. So if everyday life we are using smartphones, we are using pressure cookers, we are using washing machines, we are using இப்போ recent innovationsல IoT, Internet of Things, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். All those things will come under these topics. Okay, and then achievements of Indians in science and technology, indigenization of technology and developing new technology. That is இந்தியால டெவலப் பண்ணப்படுற டெக்னாலஜிஸ். வாட் ஆர் ஆல் த டெக்னாலஜிஸ், அதுக்கான இம்பார்ட்டன்சஸ் என்ன? ஓகே, பிகாஸ் வேர்ல்ட் லெவல்ல நிறைய இன்னோவேஷன்ஸ், நிறைய டிஸ்கவரிஸ் எல்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. பட் இந்தியா ஸ்பெசிஃபிக்கா
where we are in the global level. We need to know that how we can contribute. There is a thing called ITER. Okay, ITER அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இப்போ வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபியூஷன் ரியாக்டர் ஒன்று டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு there is something called as ITER. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. we will be discussing length and breadth நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Okay. So we will be discussing all those detailed. I'll be telling you, and with every topic I'm approaching, okay, classes போகும்போது with every topic I'm approaching, current affairsல updated என்ன விஷயம் இருக்கோ அதையுமே we will be discussing. Okay, so this is the thing. Right. So the next one is awareness in fields of IT, space, computers, robotics, nanotechnology, biotechnology, and issues relating to intellectual property rights. Okay, so science and technology அப்படின்னு நம்ம சொல்லும் போது it's just not only technology. என்ன innovation இருக்கு, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டுமே it is not the science and technology topics. அது ரிலேட்டடா என்னென்ன பாலிசிஸ் இருக்கு, டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிகாஸ் திஸ் இஸ் இன்ஃபர்மேஷன் எரா, ரைட்? இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் எரால நம்ம டேட்டாஸை எப்படி ஸ்டோர் பண்றோம், அந்த ஸ்டோர் பண்ற டேட்டாஸ்ல என்னென்ன பிரைவசி இஷ்யூஸ் இருக்கு, ரைட்? ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் மோர் ஆஸ்பெக்ட்ஸ் வேர் we need to approach. Okay, so this is the main topics which we have to cover. Okay. So this is PYQ analysis of 2015 to 2024. Okay. நீங்க question ratio பாத்தீங்கன்னா it will be around 10 to 14 questions fluctuate ஆயிட்டே இருக்கும். இதே 2026ல பாத்தீங்க, that is last 2026ல பார்த்தோம் அப்படின்னா we had nearly 18 questions. Science and tech and their applications, their policies, we have totally 18 questions. So 18 into 2. We know paper 1 we had 2 marks for each question. 18 into 2 is actually 36. Right? So clearing cutoff in the vaati 70, 75. It's nearly around 75. So 75 almost half of the marks can be gotten from science and tech. But is it that much easy to answer all the 18 questions? No, actually it is not easy. And year by year fluctuations இருந்துட்டே இருக்கு. ஓகேவா? One thing you need to understand about UPSC question pattern is whenever there is more number of questions in a particular subject. Okay. இப்போ இந்த இயர்லாம் பார்த்தோம்னா we can see that it's only near 7 questions in 2015. And அதே வந்துட்டு in 2024 it's again 7 questions. But in 2026 it's 18 questions. Fluctuate ஆயிட்டே இருக்கு. We cannot constantly say we will get this much amount of question from this subject, especially in science and tech. Okay, ma? So whenever the number of questions are low, 8, 9, 10, இந்த மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கும் போது the difficulty of those questions will be higher, little bit higher, moderate to high. அந்த மாதிரி தான். When the subject has more number of questions, at least ஒரு 15 or 14க்கு மேல இருக்கு உங்களுக்கு set of questions வந்திருக்கு அப்படின்னா those questions will be attendable. Guess work ஆகும் அந்த இடத்துல. ஓகேவா? 14 questions வருது அப்படின்னா அந்த 15ல we can go up to 7 or 8 questions easily.
ஓகேவா? ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் வி நீட் டு கிவ் அட்டென்ஷன் டு. கொஸ்டின்ஸ் நிறைய இருந்ததுன்னா டிஃபிகல்ட்டி லெவல் வில் பி ஈஸியர். இதே கொஸ்டின்ஸ் கம்மியா இருந்ததுன்னா டிஃபிகல்ட்டி லெவல் வில் பி ஹையர். ஓகேவா? ஸோ 2026ல we got nearly 18 questions. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்டேட்டடா இருந்திருந்தோம் அப்படின்னா we could have got up to 12 or 13 questions out of 18. Short on side. Okay. So your work with respect to the preparation is you have to do the guessworks. You have to close the loopholes. ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம்னா அது ஓப்பன் ஹேண்டடா நிறைய இடத்துல இருக்கும். அதுல நம்மளோட கெஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா, அது எல்லாமே we need to study about us. நம்ம எப்படி அந்த இடத்துல கெஸ் ஒர்க் பண்றோம் அப்படிங்கறதையும் we have to go through ourselves. Okay. So these are the basic sources. These are the basic sources for science and technology. So 6th to 10th NCERT. Definitely 6th to 10th NCERT and 11, 12 for biotechnology. பயோடெக்னாலஜில நான் சொல்றேன் என்னென்ன டாபிக்ஸ் பார்ப்போம் நான் சொல்றேன். அதுல இருக்க நிறைய டாபிக்ஸ் வந்து பேஸ் வந்து இட் இஸ் இன் 11th and 12th NCERT. ஓகேவா? ஸோ வென் யூ ஆர் ரீடிங் அபவுட் சம்திங் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ சம்திங் லைக் தட் அப்படின்னா அதனோட பேஸ் வந்து யூ ஹேவ் டு கோ டு 11th and 12th standard. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர், சயின்ஸ் அண்ட் டெக் செக்ஷன் ஆஃப் எனி ஸ்டாண்டர்ட் நியூஸ் பேப்பர். சி you are going to read newspaper every day. ஓகேவா? நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கிறதுன்னு இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல? இன்னும் இல்லை. ஓகே. பட் ஜஸ்ட் நோ வித் ரெஸ்பெக்ட் டு நியூஸ் பேப்பர்ஸ் நீங்க வீக் ஃபுல்லா படிக்கிறீங்க இல்லையா, தட் கம்பனேஷன் வில் பி இன் சண்டே பேப்பர்ஸ். ஓகேவா? I know it is not easy to maintain consistency while reading newspaper. டெய்லி படிச்சாகணும், இட் இஸ் நெசசரி, இல்லைன்னு சொல்லல. பட் ஈவன் இஃப் யூ ஸ்லிப் 1 or 2 days, ஓகே, டோன்ட் ஸ்கிப் யுவர் சண்டே நியூஸ் பேப்பர்ஸ். வை? பிகாஸ் மெஜாரிட்டி பீப்புள் வில் பி ஃபாலோயிங் ஹிந்து நியூஸ் பேப்பர். ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இஃப் யூ சி த செக்ஷன்ஸ் அப்படின்னா யூ ஹேவ் டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ட்னு ஒரு பேஜ் இருக்கு. ஸோ எனி பர்டிகுலர் ஈவெண்டா இருக்கலாம் ஒரு வாட் எவர், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதனோட ஹிஸ்டரியோட எக்ஸ்பிளைன் பண்ணி டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் யூ ஹேவ் சயின்ஸ் அண்ட் டெக்குக்குன்னே செப்பரேட்டா ஒரு பேஜ் இருக்கும். நீங்க ஸ்பேஸ் டெக்னாலஜில இருந்து மெடிக்கல் டெக்னாலஜில இருந்து எல்லாமே அதுல கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது எல்லாமே நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டா இட் இஸ் நாட் நெசசரி. நமக்கு எது ரெலவெண்டோ அதை படிச்சா போதும். அந்த ரெலவென்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு 1 or 2 months ஆகும் நமக்கு. பட் அந்த ரெலவெண்டான டாபிக்ஸை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி படிச்சுட்டே பார்க்கணும். Yes. And there is an important page in Sunday newspaper. If you are following Indian Express, na, it will be called as Explain. And இதே வந்து Hindu paper follow பண்ணீங்கன்னா it will be called as Effective. So அந்த பேஜ்ல nearly 3 things, maximum 2 or 3 things மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த வீக் ஃபுல்லா ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்போ ஹார்மோஸ் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக் பண்ணாங்க இல்லையா, அந்த ஹிஸ்டரி பத்தி there will be a half page of things there. So it is very important to read and note things from the Sunday newspapers. Okay, please don't avoid Sunday newspapers at any cost. நீங்க நடுவுல ஒரு நாள் 2 நாள் மிஸ் பண்ணா கூட சண்டே நியூஸ் பேப்பர்ஸ் ப்ராப்பரா படிக்கிறதுக்கு பாருங்க. And after the sessions have started, I will tell you how to read the science and tech newspapers. And then the weekly 1 or 2 classes இருக்கும் நமக்கு. So we will be seeing எந்த ஆர்டிக்கல் நம்ம படிக்கணும், அதுல என்னென்ன டேட்டாஸ் நம்ம எடுக்கணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதையும் we will discuss. But newspapers are very much necessary for your preparation. Okay. Next one is website. So websites பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறைய இடத்துல with respect to schemes-ஆ இருக்கலாம் or inventions-ஆ இருக்கலாம் or any official news, இந்த மாதிரி விஷயத்துக்கு we need to approach the websites. Whenever you are searching for something, ஓகேவா, அது யூபிஎஸ்சிக்காக if you want to collect some data, whenever you are searching some data அப்படிங்கிறப்போ please do it in an official website. நம்ம நார்மலா சர்ச் பண்ணுவோம், ஏஐ ஓவர்வியூன்னு சொல்லி ஒரு சர்ச் நமக்கு கிடைக்கும். அது இல்லாம நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும்.
ஆனா அதுல எல்லாமே நமக்கு கரெக்டான டேட்டாவா இருக்குமான்னு கேட்டா விடுவோம். ஒண்ணும் இல்ல. இப்ப ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே, அந்த படம் எந்த ஓடிடில வருது, படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, எந்த ஓடிடில வருதுன்னு நம்ம போட்டோம்னாவே we have different answers in different websites. ஆளாளுக்கு ஒரு சஜஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த சஜஷன்ஸை கம்பைல் பண்ணி தான் ஏஐ ஓவர்வியூல நமக்கு டேட்டா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் அ கரெக்ட் டேட்டானா ப்ளீஸ் கோ டு அஃபிஷியல் வெப்சைட்ஸ். ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு இஸ்ரோ, நாசா, சயின்ஸ் டைரக்ட் அந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் அதுக்கெல்லாம் வி கேன் கோ தேர். அதே வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு பாலிசிஸ் ஸ்கீம்ஸ்னா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் மினிஸ்ட்ரியோட ஓப்பன் பண்ணி வி கேன். ஓகே, ஐ வில் டெல் தட் ஆல்சோ இன் த கிளாஸ். ஏன்னா அது ஒரு டாபிக் இதுல எந்த டேட்டாவை எடுக்கணும் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாதான் இது ஈஸியர் ஃபார் யூ. பட் இன் த மீன் டைம் இஃப் யூ ஆர் லேர்னிங் எனிதிங்னா ப்ளீஸ் டூ இட் இன் தி அஃபிஷியல் வெப்சைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேகசின். மேகசின்ல சயின்ஸ் ரிப்போர்ட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் bi-monthly, 2 months, sorry, bi-monthlyயா ஆர் ஐ டோன்ட் நோ, 2 months once ஒரு இது வருதா ஆர் மந்த்லி ட்வைஸ் வருதாங்கிறது எனக்கு தெரியல. பட் சயின்ஸ் ரிப்போர்ட்டர்ல இந்தியன் இனோவேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா சிலபஸ், அதுல நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து இட் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த சோர்சஸ். ப்ளீஸ் நோட் தட் இஃப் யூ வாண்ட் டு. These are all the main sources which we need for science and tech. Basic physics, chemistries எல்லாமே வந்து we can do it in the 6th to 10th standard NCERTs. So initially classes will be moving in a slow pace. Fast ஆலாம் போகாது. But கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிக்கப் ஆக ஆக classes will be moving fast. Student, any doubts until now? Please do text in the chat box. Doing basics and understandings. ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணும்போது இதான் ஓகே தான் நமக்கு. So there is an issue with the smart board. So video ரொம்ப blurரா இருந்தா please text. We will see into it. Please adjust for this one class. ஆன்லைன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? Shall we move to next? So இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் ஷேர்ஸ். எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த டாபிக்ல இருந்து வந்துடும். By seeing this analysis, we can understand which are all the topics which we give, which we have to give more importance. Okay. So PPT is getting shrunk, but I will tell you. Majority of the questions வந்து உங்களுக்கு ரெண்டு ஏரியாஸ்ல இருந்து வருது. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி. செகண்ட் ஒன் கேட்குங்களா சரி? ஹலோ, ஓகே மேம். Is it okay now? Okay, fine. So
இம்பார்ட்டன்ட் டூ டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பயோடெக்னாலஜி. அண்ட் அதுக்கு அடுத்த ரேஞ்ச்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இந்த மூணு டாபிக்ஸ்ல தான் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆல் தீஸ் இயர்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஹேஸ் கம் ஃப்ரம் திஸ் ஏரியா. ஓகே, ஸோ we'll go and see the topics. Yes. These are all the overall topics which we need to cover. Okay, first one is space technology, biology and biotechnology, energy, nuclear, frontier. See, this frontier technology means quantum technology. Okay, quantum computing, all those things will be we will be seeing under the frontier technology. Then we have defense. Defense is a vast area. And past 3 years trend எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா there are more questions coming from the defense technology. Okay, they are asking about weapons, they are asking about aircrafts, they are asking about technology, stealth technology. 2026 stealth technology வந்து question வந்தது. ஓகேவா? So all those areas we will be covering under defense, then internet and communication, then miscellaneous. Miscellaneous, we cannot attribute those things to any topic. ரொம்ப ரேண்டமா இருக்கும் அந்த கொஸ்டின், எங்க இருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஏரியாஸ் விச் வி நீட் டு கவர். அண்ட் இதுலயுமே வி ஹாவ் ஸ்பிளிட் அப். ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு ஆரம்பிச்சு ஒன்னொன்னுமே என்னென்ன டாபிக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் பண்ணல, வி ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, வில் பி சீயிங் தட். ஓகே, வேற நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போலாமா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். Yes. Now, under space technology, we need to first understand about cosmology. Okay. So, இதுல வந்து கொஞ்சம் ஓவர்லேப் இருக்கும் ஜியாகிரபிக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும். பட் வித் ரெஸ்பெக்ட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, we have to see the Big Bang theory. ஓகே, பிக் பேங் தியரி நடக்கும். பிக் பேங் தியரியில இருந்து என்னென்ன தியரிஸ் சஜஸ்ட் ஆச்சு, இதெல்லாம் ஜியாகிரபியில நீங்க படிப்பீங்க. ஆனா சயின்ஸ் அண்ட் டெக்ல நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, பிக் பேங் தியரிக்கு அப்புறம் வாட் ஆர் ஆல் த லெவல்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், கேலக்சிஸ்னா என்ன, சோலார் சிஸ்டம்னா என்ன, ஓகேவா, கேலக்சிக்கு சென்டர்ல என்ன எலமெண்ட் இருக்கு, வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், லைஃப் சைக்கிள் ஆஃப் த ஸ்டார்ஸ். Okay, all these things we will be seeing under cosmology. There will be a tiny overlap with geography also, but in இதனோட root பார்த்தீங்கன்னா it is completely entirely different. Okay, let's show you the question, you will understand. And next one is standard model of physics, theory of almost everything, how everything formed, how human being came into existence, how planets came into existence, how solar system came into existence, what are all the basic forces of the universe, electromagnetic forces, nuclear forces, gravitational forces, all these things we will be seeing. Important particles you often hear of, muons, quarks, all those things we will be seeing. And then dark matter and dark energy. Okay, see, நமக்கு தெரியும் யூனிவர்ஸ் இஸ் அ பிக் திங். நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸ் எவ்வளவு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவுட் ஆஃப் 100%. அப்சர்வபிள்னா நம்ம பார்க்கக்கூடிய ஆர் நம்ம ஏதோ ஒரு ஸ்கோப் வச்சு இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு அசியூம் பண்ணக்கூடிய அப்சர்வபிள் யூனிவர்ஸ் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளோ? நோ, அவ்வளோ கம்மி இல்லை. We have only 5% of observable universe. Okay, balance 95% of universe contains dark matter and dark energy. Okay, and why they are called as dark matter and dark energy அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they don't interact.
மேபி இந்த ஸ்பேஸ்ல கூட we might have some dark energy, we might have some dark matters. இப்போ லைட் இங்க இருக்கு, லைட் is coming and hitting my skin and it is reflecting. That is why we can see things. ஓகேவா? some way or the other it is interacting. இதே இப்ப நம்ம சன்லைட்ல போனா we can feel the heat இல்ல, some way or the other the electromagnetic radiation is penetrating into our skin. That is that with that we can observe the universe. But இதே வந்துட்டு these dark matter and dark energy we cannot observe this. It may go through our body, right? It can happen actually. இன்னும் ஸ்பேஸ் டெக்னாலஜிலாம் உள்ள போனோம்னு வைங்களேன், we will be like இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். Okay, so 90% of dark matter and dark energy is in this space. Okay, we have to see about that. Next, nature of space, time, and light. What is Einstein's theory of relativity? Einstein's theory of relativity ங்கிறது என்ன? E equals to mc square. We know E equal to mc square. ஐன்ஸ்டைன் இதை கண்டுபிடிச்சாருன்னு தெரியும். அதுல என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியுமா? No. But there are questions came out of Einstein's theory of relativity. Okay. So they will be asking, light bend ஆகுமா? Einstein theory of relativity la, this light is going in a straight line or does it bend? Okay, all these things we will be seeing under the theory of relativity. Okay, then we have nature of gravity, how gravity works. Next one, black holes, gravitational waves. With respect to gravitational waves, we will be seeing the LIGO detector, LIGO, LIGO detector. And that is laser interfero gravitational wave observatory. That is LIGO. And we will be seeing Gaganyaan. Gaganyaan repeatedly news la irundite irukum. ஏன் அப்படின்னா we are planning to launch the Gaganyaan, right? So அதுக்கு நிறைய டெஸ்ட் இப்போ ரீசெண்டாக பேட் அபார்ட் டெஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி consecutively நியூஸ்ல வந்துட்டே இருக்கும். We have to give attention. And with respect to main syllabus, we have seen that developments happening in Indian space technology. இந்தியாவில் என்னென்ன டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது we have to see இல்ல. So அதனால Gaganyaan is a separate topic which we need to understand. Okay. Space technology la these things we will be seeing. Note பண்ணிட்டீங்களா? Can we move to next? Online students, any doubt until now? Space technology. There are some more topics which we need to see. Can we move to next? Gaganyaan. Gaganyaan வந்து ஹியூமன் ஃபிளைட் ஸ்பேஸ் மிஷன். இது வரைக்கும் இந்தியால இருந்து நம்ம எப்பவும் ஹியூமன்ஸை வந்து சென்ட் பண்ணது கிடையாது ஸ்பேஸ்க்கு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் விச் வி ஆர் கோயிங் டு டு. கல்பனா சாவ்லா, ராகேஷ் சர்மாலாம் ஸ்கூல்ல படிச்சவங்க என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா we didn't launch them. Kalpana Chawla has gone through space by NASA. Rakesh Sharma, Russia. ஓகேவா? ஸோ இந்தியால இருந்து we never launched. ஓகே, நம்ம படிக்கும் போது என்ன படிச்சிருக்கோம்னா first Indian to go to space. But it is not the first human space flight. Okay, India is only now planning to launch a human flight space mission. அதுக்கு we have shortlisted the astronauts also. And astronauts நம்ம சொல்ல மாட்டோம். இந்தியால இருந்து போறவங்க we are calling it as Vyomnauts. Vyomnauts. இந்தியால இருந்து போறவங்க. இதே அமெரிக்கால இருந்து போறவங்க they are called as astronauts. அதே ரஷ்யால இருந்து போறவங்க they are called as cosmonauts. Okay, it's based on different countries
different names. ரொம்பலாம் இதெல்லாம் மெமரைஸ் பண்ண வேண்டாம். கான்செப்ட் சி ஒன் திங் என்னன்னா, கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயம் மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ட்ரை டு ரூட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் த கான்செப்ட். கான்செப்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. ஏன்னா கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா மறக்காது. அதுக்கப்புறம் இருக்க டேட்டாஸ் நம்ம ரிவைஸ் பண்ணா போதும். ஓகேவா? ப்ளீஸ் ஸ்பெண்ட் ஆஸ் மச் ஆஸ் டைம் ஃபார் அ டாபிக் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன். ஓகே, இப்போ ஒரு டாபிக் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிக்கிறதுக்கு ஒரு 2 hours 3 hours ஆகுதா, ஃபைன், ஸ்பெண்ட் த டைம். அதுக்கப்புறம் இட் ஷுட் நாட் பி ஃபர்காட்டன். அந்த மாதிரி தான் யூ ஹேவ் டு கோ த்ரூ. ஓகே, so we go to next. So next set of topics are space technology itself. We need to see solar exploration, space debris, Kessler syndrome, IS-40M, space race to lunar exploration, Chandrayaan, all those things. அதாவது என்னன்னா, ஸ்பேஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? என்னென்ன டிஃப்ரெண்ட் பாடிஸ் இருக்குன்னு பார்ப்போம். எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்ப்போம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹியூமனிட்டியா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், as இந்தியன்ஸா என்ன பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த ஐடியா ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி. Okay, so that is why all these space technologies are important. And we need to focus on satellite, Earth observation, communication satellites, all these things. Launch vehicles, PSLV, GSLV, எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த launch vehicles ஓட mechanisms we need to understand. Okay, so and space sector reforms. இப்போ ரீசன்ட் இது வரைக்குமே நமக்கு எப்போ 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு. நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆனதுல இருந்து 2020 வரைக்குமே we never allowed private people to participate in the space exploration. ஸ்பேஸ்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு எதுக்குமே we never allowed the private, but now we are allowing the private sector to participate. Okay, there are advantages in private sector participation. என்னன்னா, கவர்மெண்ட் மட்டும் மோனோபிளைஸ் பண்ணி ஒரு விஷயம் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், they are doing அப்படிங்கிறப்போ there will be lack of competition. ஓகே, ரிசோர்சஸ் நமக்கு அவைலபிள் ஆகிறதுமே பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் மூலமா நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தெர் ஆர் அட்வான்டேஜஸ், பட் தெர் ஆர் ஆல்சோ டிஸ்அட்வான்டேஜஸ். அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் மினிமைஸ் பண்றதுக்கு we are appointing a regulatory body for this. Okay, government is appointing a regulatory body for managing the private sector participation in the space sector. Okay, so அதெல்லாம் என்னென்ன and what are all the legislations we have to follow, international treaties நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. Okay, so these are the topics related to space technology. And whenever you are studying a subject, please form a framework of your own. ஏன்னா இப்ப நான் கிளாஸ் எடுக்கும்போது இந்தந்த டாபிக்ஸ் கீழே இது நான் கவர் பண்ண போறேன், நான் ஒரு ஃப்ரேம்வொர்க் வச்சு நான் நடத்துவேன். And each and every faculty will be doing that. Okay, but for your understanding, what you need to do is you need to do a framework for yourself. நீங்க எப்படி அந்த டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, எந்த ஃப்ளோல படிச்சா உங்களுக்கு கரெக்டா இருக்கு. Please try to do that. Okay. Next போலாமா? Fine. One of the main topic is space technology. The next one we have to see is, yeah, you will see the sample questions. I told you space exploration, space missions are important. Okay, this is 2025 question. They have given
three important space missions. And in the important missions கொடுத்துட்டு how many of the space missions given above encourage and support microgravity research? See, இன்னைக்கு நிறைய PYQs நம்ம பார்ப்போம். I'm not expecting you to answer anything. Okay. But I need you to understand what I am conveying. Okay. So, இப்போ நீங்க வந்துட்டு ஆக்சியம், ஸ்பேடெக்ஸ் அண்ட் ககன்யான். ஓகே, 3 ஸ்பேஸ் மிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஸ்பேடெக்ஸ்னா என்னன்னு தெரியல, ஆக்சியம்னா என்னன்னு தெரியல, ககன்யான் we have learned. முன்னாடிதான் நம்ம ககன்யான்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இங்க how many of the space missions give above encourage and support microgravity research? What is microgravity? What is microgravity? உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லுங்க. மைக்ரோகிராவிட்டினா என்ன? What is gravity? Experimental. It is a force exerted by any planetary bodies. ஓகேவா? ஸோ இப்போ கிராவிட்டி இருக்கிறதுனால தான் we are sticking to the ground. மைக்ரோ கிராவிட்டி, மைக்ரோனா மைக்ரோனி கம்மி, அது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ கிராவிட்டி ரொம்ப கம்மி ஆச்சுன்னா வாட் வில் பி டூயிங்? we will be floating. Things will be floating. அட்மாஸ்பியர் இருக்காது. ஓகேவா? கிராவிட்டி இருக்கிறதுனால இது எல்லாமே பிடிச்சி உள்ள உட்கார வச்சு. அப்போ we know what is gravity, we know what is micro. மைக்ரோ கிராவிட்டினா மினிமல் கிராவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது எல்லாமே ஸ்பேஸ் மிஷன் இங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எல்லாமே ஸ்பேஸ் மிஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸ்பேஸ் மிஷன்னாலே ஸ்பேஸ்க்கு போனா கிராவிட்டி இருக்காது. கிராவிட்டி வில் பி லெஸர், ரைட்? இப்போ now answer this question. How many of the space mission given above encourage and support the microgravity research? All three. You don't know what is axiom. You don't know what is SpaceX. You don't know what is Gaganyaan. But what you know from the question is all these three are space missions. என்ன கேக்குறாங்க? மைக்ரோகிராவிட்டியில ரிசர்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க மேல போய் உங்களோட ஹார்ட் ரேட்டை டெஸ்ட் பண்ணாலும் அது மைக்ரோகிராவிட்டி ரிசர்ச் தான். There is something. இப்போ வந்துட்டு if we are 160 centimeters tall in earth surfaceல 160 centimeter நம்ம டாலா இருக்கோம்னா, if we go into space we will be more taller. We will be taller than in earth. இங்க 160 centimeter இருக்கவங்க அங்க போனா 164 162 ஆகும். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி our spine will be bending, our vertebral column will be bending. நம்ம ஸ்ட்ரெயிட்டா பாடி இருக்குன்னா gravity is pulling down, so our spine will be bending. பட் இதே ஸ்பேஸுக்கு போனா நம்ம ஃபுல் பண்றதுக்கு ஒன்றும் இருக்காது. our spine vertebral column will be stretched. That will be our original height. ஓகே, இதுவுமே ரீசர்ச் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்ணும்போது இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ரிசர்ச், ரைட்? ஸோ ஆல் தி த்ரீ வில் பி கம்மிங் அண்டர் தி ஸ்பேஸ் மிஷன்ஸ். திஸ் இஸ் ஆப்டிடியூட் ஐ திங்க். பட் கிளாஸ்ல வந்து இது என்ன ரீசனுக்காக நம்ம பண்றோம், என்ன டெக்னாலஜி ஃபாலோ பண்றோம், we will be discussing it in the class. We will do that, definitely we will do that. But understand, even with the available knowledge, we can deduce the questions. எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் we need to do that repeatedly. ஓகே, ரிப்பீட்டடா பண்ண நியர்லி 40 to 50% நம்மளால அதை ஸ்கோர் பண்ண முடியல. 40 questions நீங்க கெஸ் ஒர்க்ல போடுறீங்க, 30 questions உங்களுக்கு தெரியுது, 30 into 2 60, 40 questions நீங்க கெஸ் ஒர்க் பண்றீங்க. அதுல 20 questions தப்பானா கூட you'll be having net number of questions with you if you are the cut off. ஓகேவா? So out of 200 we are writing the exam, but nobody has ever achieved more than 50%. I think 50% மேல யாரும் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. நீங்க மார்க் டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது there will be students who will be having 149 179 அதெல்லாம் இருக்கலாம். It will be okay in mock test. But with respect to UPSC real examination, cut offs எல்லாம் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது. It's near 100 கூட இல்லை. 75 how much? 200 75 how much percentage? How much percentage is 75? 50% is 25%. Sorry, 50 marks is 25%. Then
12.5 plus 25. What is 12.5 plus 25? 30? 37.5. அவ்வளவுதான் அவ்வளவுதான் கேட்கறாங்க நம்ம கிட்ட. Right. So to do that guesswork properly, you need to retain these kind of aptitudes with you. அது வந்து ஒரே நாள்ல வருமான்னு கேட்டா நோ. We need to solve the questions. UPSC PYQs சால்வ் பண்ணிட்டே இருக்கோம். எங்க ட்ராப் வைக்கிறாங்க, எந்த இடத்துல தப்பாகுது, நம்ம கரெக்டன் போடுற கொஸ்டின் எங்க தப்பாகுது, then we need to find out. It's a long journey. We will guide you through it. So next question. Yes, this is the next question. Again, I'm saying I'm not expecting you to solve or இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எந்த இதுவும் கிடையாது. I'm just giving you how the questions are coming. Okay. So இது வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்ன பார்த்தது நம்ம லிஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு எது எது உள்ள வரும்னு கேட்பாங்க. தீஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் giant stars live much longer than the dwarf stars. Okay, what is giant, what is dwarf? Giant na பெருசு, dwarf na something small. தெரியலனாலும் with the words you can understand that, right? So giant stars live much longer than a dwarf star. Is it right? Logically correct இருக்கா? Yeah, okay. Compared to dwarf stars, giant stars have greater rate of nuclear reactions. Is that true? Possible இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. கரெக்டா ட்ரூ ஆ ஃபால்ஸா நான் கேட்கல. Is it possible? Compared to dwarf stars, giant stars have greater rate of nuclear reactions. Is it possible or not? It is possible. Answer. Not possible. தெரியல. நியூக்ளியர் ரியாக்ஷன் இருக்குமான்னு தெரியலன்றீங்களா? ஆக்சுவலி ஸ்டார்ஸ் வந்து ஏன் அவ்வளோ பிரைட்டா எரியுதுன்னா பிகாஸ் ஆஃப் த நியூக்ளியர் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ரைட். Compared to dwarf stars, giant stars have greater rate of nuclear reaction. Size பொறுத்து மட்டும் இது மாறுறது கிடையாது. Based on the nuclear reactions it is changing. So இதுல the answer will be both statement 1 and 2 are correct, but statement 1 and 2 are correct and statement 2 explains the statement 1. So these types of questions are trap questions. Okay, see இங்க வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வேலிடிட்டி கரெக்டா இல்லையான்னு நீங்க செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் 2 steps. Then you need to find out if this is explaining this. Okay, this clarity must be with you. You have 3 levels of analysis in one single question. புரியுதா? அண்ட் இதே வந்து இங்க ஸ்டேட்மெண்ட்ல எப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இங்க ஸ்டேட்மெண்ட் 1 2 கொடுத்ததை இப்படி கொடுக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 2 சாரி இங்க ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1 இருக்கா, இதே ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 2 மாத்திருந்தா we will be struggling. We will not note that in the examination. Okay, 10 கொஸ்டின் இதே ஃபார்மேட்ல வரும். 11வது கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட் 1 2 பிளேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க ஆப்ஷன்ல. நம்ம ஆப்ஷன் ஏ இதுதானே, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து 1 எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நம்ம பாட்டுக்கு ஆப்ஷன் ஏவை நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? இதுதான் வந்து பேயிங் அட்டென்ஷன் டு டீடைல் அப்படிங்கிறது. We need to give attention to the details for every options, for every questions. Okay, so these are the statement type of question. Okay, so first question space exploration பத்தி பார்க்கணும். டிஃப்ரெண்ட் மிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த மிஷன்ஸ் வந்து மைக்ரோகிராவிட்டி ரிசர்ச்ல வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா they are asking about the star life cycle of the stars. ஸ்டார்ஸ் பத்தி கேட்டிருந்தேன். It come under cosmology. Okay, it is 2024 question. இதுக்கு முன்ன கேட்டது 2025 question. Okay, almost recent questions தான் I am giving you. ஓகேவா? So questions are coming up from different areas. ஓகே, நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், கொஸ்டின்ஸ் கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் we need to do that no matter what. Okay,
So next one. Yes. This is the next question. This year question. Consider the following statement with regard to involvement of private entities in India's space program. I told you, right? There are regulatory bodies. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்சுவல் ஏரியா. எந்தெந்த ரெகுலேட்டரி பாடி எந்தெந்த விஷயத்த இப்போ இஸ்ரோவோட பிஸ்னஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் யார் பண்றாங்க? இஸ்ரோக்கு என்ன மேம் பிஸ்னஸ்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ட்ரியோட சேட்டலைட்ஸ் மட்டும் லான்ச் பண்றது இல்லை, டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட சேட்டலைட்ஸை வி ஆர் லான்ச்சிங். ஓகே, அதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு we have one arm. Okay, and we have another arm to regulate the private body productions. So அது எல்லாமே will be coming here. Okay, the space technology னா ஸ்டார்ஸை பத்தியோ பிளானட்ஸை பத்தி மட்டும் படிச்சிட்டோம்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நோ, யூ ஹாவ் டு அப்ரோச் இட் இன் அ ஹோலிஸ்டிக் வே. ஓகே, அதனால தான் இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ்ல ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வி ஹேவ் திஸ் டாபிக். இதுல மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே டிஃபென்ஸ்ல ஐஓடி, தட் இஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ், இதுல எல்லாத்துலேயுமே we need to go through the regulations, we need to go through the legislations. Classes போக போக you will be understanding the difference between a regulation and a legislation. Quality போக போக you will be understanding that also. அப்படி இல்லைனாலும் I will be explaining it again and again. You please get root with your concepts. Yes. Next big topic is biology and biotechnology. Biology and biotechnology. So biotechnologyல என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி டிஎன்ஏ. You need to see again. இந்த சாம்பிள்காக ரெகுலேஷன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருதுன்னு காட்டுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ், அக்ரிகல் ஃபாஸ்பஸ், இது எல்லாமே ஃபேக்சுவல் டேட்டா. இது நீங்க ஒன்னும் நியூஸ் பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சிருக்கணும், இல்லை நான் கிளாஸ்ல சொல்லி இருந்திருக்கேன், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை நம்ம எடுத்துருக்கணும். அப்படி இருந்தாதான் இதை சால்வ் பண்ண முடியும். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி இதை சால்வ் பண்ண முடியாது. Okay, that is why I didn't get time to go through. But I need you to understand there are questions coming from regulations. Private sectors, privately யார் யார் ப்ளே பண்றாங்க, இந்த கம்பெனிஸோட பேர் எல்லாமே கேட்டிருக்காங்கிறது அந்த இம்பார்ட்டன்ஸ்க்காக தான் I have given you this question. Okay. Okay then, let's go on. அதனால தான் சொன்னேன், I'm not expecting you to answer the question. Right. Next one is biology and biotechnology. So biology, biotechnology, it is a big topic. இதுல வந்துட்டு அனிமல்ஸ் இதை பத்தி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா, அனிமல்ஸ் ஸ்பீசிஸ் பத்தி கேட்கறதுலாம் it will come under environment. Okay, it will come under environment. Here we will be seeing DNA, we'll be seeing RNA, diseases, different types of diseases, and what are all the different technologies used in genetic gene editing. Okay, so recombinant DNA technology, GM crops, genome sequencing, gene editing, CAR T cell therapy, all these things. இதெல்லாம் கேன்சர் தெரப்பிக்கு யூஸ் பண்றது, CAR T cell therapy, chimeric antigen therapy, synthetic biology, diseases, all these things. Diseases ஏன் உங்களுக்கு மெயினா கொஸ்டின்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, if WHO, what is WHO? WHO, World Health Organization, WBC கேட்கல. See, these are all the mistakes we do. ஒரு விஷயம் ஃபுல்லா அதை படிச்சு ஆர் ஃபுல்லா அதை லிசன் பண்ணி பிரெயின்ல கன்சீவ் பண்றதுக்கு முன்னாடியே we are in urge to answer. Wன்னு கேட்ட உடனே பயாலஜில WBCன்னு வந்துருது. We exactly do these things in the exam. டாபிக் பார்ப்போம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி WBCன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, WBCன்னு இருக்கும், WBC தானே தெரிஞ்ச கொஸ்டின் தானே உள்ள போவோம், போயிட்டு எது தப்பான ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா ட்ராப்ஸ் அப்படிதான் இருக்கும் எக்ஸாம்ல. ஓகே, ஸோ வி நீட் டு பே அட்டென்ஷன் டு டீடைல். ஓகே, இங்கிலீஷ்ல ஒரு கோட் ஒன்று இருக்கு, என்னன்னா த டெவில் இஸ் இன் த டீடைல் அப்படின்னு சொல்லுவாங்க.
The devil is in the detail. Okay, so try to focus on the details. என்னன்னா நம்ம வந்து we tend to overlook more வார்த்தைகள். இப்போ என்னன்னா இந்த மைக்ரோ கிராவிட்டி கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அந்த மைக்ரோ கிராவிட்டி கொஸ்டின்ல நாட்னு ஒரு வார்த்தை நடுவுல கொடுத்துருந்தாங்களா இல்லையா? நாட் அதுல கொடுக்கல. ஆனா நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது we tend to skip the word not. அதான் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் நீங்க கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது என்னன்னா அந்த நாட்டுங்கிற வார்த்தையை மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுப்பாங்க. பிகாஸ் we overlook that word. ஓகேவா? லிஸ்ட்டை பார்ப்போம், மைக்ரோ கிராவிட்டின்னு பார்ப்போம், ஆன்சர் போட்டு வருவோம். ஓகே, ஸோ we need to avoid these things. சரியா? ஸோ ப்ளீஸ் don't rush up in any way. ஓகே, எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நாங்களும் எக்ஸாம் எழுதுறோம், நாங்களும் ஃபேஸ் பண்றோம். வாட் ஆர் த மிஸ்டேக்ஸ் we do ரீஅனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டூ தட். சி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் த ஃபர்ஸ்ட் இயர் விச் யூ ஆர் ப்ரிப்பேரிங், அப்போ உங்களோட லேர்னிங் கர்வ் இப்படி இருக்கும். இவ்வளோ விஷயம் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட லேர்னிங் கர்வ் வந்து ரொம்பலாம் டீவியேட் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். ஃபர்ஸ்ட் இயர் விச் யூ ஆர் லேர்னிங், கிளாஸஸ் எல்லாம் போய் டெஸ்ட் எல்லாம் எழுதி நீங்க லேர்ன் பண்றீங்க இல்லையா, அது மட்டும்தான் அந்த லேர்னிங் கர்வ் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் இட் இஸ் வெரி மச் ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் டீவியேஷன் தான். அந்த ஏரியால என்ன பண்ணணும் அப்படின்னா we just need to fine tune ourselves. ஓகேவா? இப்போ நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களை ஃபைன் டியூன் பண்ண ஆரம்பிச்சுட்டே வந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு கிளியர் இன்னும் கொஞ்சம் கம்மி டைம்ல யூ கேன் கிளியர் தி எக்ஸாம். ஓகே, அண்ட் இப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸ் நியர்லி 7 to 8 ஃபேக்கல்டிஸ் இருக்கும். எல்லாருமே இன்புட்ஸ் கொடுப்போம். எல்லா இன்புட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப டம்ப் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். பட் என்னன்னா ப்ளீஸ் கெட் ஆல் தோஸ் இன்புட்ஸ். இந்த இன்புட்ஸ்ல உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு யூ நீட் டு ஃபைண்ட் அவுட். ஓகேவா? இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ஐ எம் a little bit stronger in language. நான் புக்ஸ் படிப்பேன். ஓகே, ஸோ புக்ஸ் படிக்கிறது ஒரு லாங்குவேஜ் மூவிஸ் பார்க்குறது இதெல்லாம் நான் கொஞ்சம் நிறைய பண்ணுறதுனால எனக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங். ஓகே, அந்த லாங்குவேஜை வச்சு மட்டுமே என்னால் 3 to 4 கொஸ்டின்ஸ் போட முடியும், டாபிக்கே தெரியல நான். ஓகே, அண்ட் இதே there are some people who is my friend and ஃபாரஸ்ட் மெயின்ஸ் இப்போ கொடுக்க போகிறாங்க. அவங்க எப்படின்னா he is well versed in aptitude. ஆப்டிடியூட்னா நாட் சிசாட் ஆப்டிடியூட நான் சொல்லலை, லாஜிக்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. வித் தட் he can answer 5 to 6 questions. புரியுதா? இப்போ என்னால அவங்க போடுற ஆப்டிடியூட வச்சு என்னால போட முடியுமானா என்னால முடியாது. எனக்கு அந்த லாஜிக் எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகாது. பட் எனக்கு லாங்குவேஜ்ல ஒர்க் அவுட் ஆகுறது அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ஃபைண்ட் யுவர் ஸ்ட்ராங் சூட். உங்களோட இது எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்க ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்களை எல்லா இன்புட்ஸையும் இன்கார்பரேட் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இனிஷியலி ஈவன் ஐ டூ ஃபெல்ட் இட் வாஸ் ஸோ மச் டம்பிங். டாபிக்ஸ் எவ்வளோ படிச்சிருப்போம், அவ்வளோ விஷயம் லேர்ன் பண்ணியிருப்போம், ஆனால் அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கு. ஓகேவா? ஸோ ட்ரை டு டூ தட். இது வந்து உங்களோட லேர்னிங்கோட எவல்யூஷன் மட்டும் கிடையாது, அஸ் உங்களோட பர்சனல் எவல்யூஷனும் சேர்த்து தான் இதில் இருக்கு. ஓகேவா? ஏன்னா நிறைய விஷயம் படிக்க படிக்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். ஓகேவா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஒரு சில விஷயங்களை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கிறதுலையும் திங்ஸ் எல்லாம் இட் வில் சேஞ்ச். ப்ளீஸ் கிவ் இன் டு தட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெயின் டாபிக்ஸ் அண்டர் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. முடிச்சாச்சா? வில் கோ டு கொஸ்டின்ஸ். Yes. So, which of the following statements with regard to genetic medicine is or are correct? Okay, the genetic medicine generally கொடுத்துட்டாங்க. ஓகே, ஜெனட்டிக் மெடிசன் ஜென்ரலா கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு பர்டிகுலர் மெடிசனையும் அவங்க கேட்கல. ஒரு பேர் கொடுத்து இந்த மெடிசன் கீழே இது வருமா அதெல்லாம் கேட்கல. ஜென்ரலா
genetic medicine கொடுத்துட்டு genetic medicine correct or compensate for the faulty genes responsible for the disease. Okay. Engineered viruses and lipid nanoparticles are used as carriers of the genetic medicine. Genetic medicine alter the entire DNA sequence. I'm not asking you to answer anything here, but you need to understand if you are coming across anything called as genetic medicine or ஏதோ ஒரு மெடிசன் ஜெனட்டிக்கா சேவ் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னா you need to understand how it is working, right? They correct or compensate for the faulty gene. ஓகே, இப்போ ஃபால்ட்டி ஜீன் இருக்கிறதுனால ஜெனட்டிக் டிசீஸ் வருது. இது எப்படி அதை கரெக்ட் பண்ணுது? பேசிக் மெக்கானிசம் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதே வந்து engineered viruses and lipid nanoparticles are used as carriers of the genetic medicine. இப்போ ஜெனட்டிக்கல் இப்போ நம்ம மாத்திரை சாப்பிட்றோம், மாத்திரை சாப்பிட்றது டைஜஸ்டிவ் ட்ராக்ல போகுது. டைஜஸ்டிவ் ட்ராக்ல என்ன ஆகும்? பிளட் ஸ்ட்ரீமோட அது மிக்ஸ் ஆகும். அது போய் எந்தெந்த இடத்துல வேணுமோ the medicine will be going there. அதுதான் மெயினான விஷயம். இப்ப நம்ம தலைவலிக்குதுன்னு மாத்திரை எடுத்தோம் அப்படின்னா அது தலைவலிக்கு மட்டும் இல்ல, உடம்புல எங்க பெயின் இருந்தாலும் அதே மாத்திரை தான், அதே டோசேஜ் தான். ஓகேவா? பெயின் ரிசெப்டர்ஸை போய் அது நம்ம பண்ணும், அவ்வளவுதான். அப்பதான் வலி தெரியாது. வலி போயிருச்சான்னு கேட்டா நோ. நம்ம ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் அதை கிளியர் பண்ற அளவுக்கு இந்த பேராசிட்டமால் ஒரு டோலோ இஸ் ஒர்க்கிங். இந்த பேசிக் மெக்கானிசம் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். காம்ப்ளிகேட்டடா எதுவும் கேட்கல. எப்படி அந்த மெடிசன் போய் ரீச் ஆகுது, அந்த செல்லுக்கோ டிஎன்ஏக்கோ எப்படி போய் ரீச் ஆகுது? ஜெனடிக் மெடிசன் ஆல்டர் த என்டையர் டிஎன்ஏ சீக்வன்ஸ். யூபிஎஸ்சியில இது ஒரு 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 ட்ரிக் இருக்கு. இந்த என்டையர், ஆல், நோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் வந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஃபால்ட்டி ஜீன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஜீன் தான் ஃபால்ட்டா இருக்கும் டிஎன்ஏல. அதை சரி பண்றதுக்கு தான் இது பண்றோம். ஸோ அப்ப என்டையர் டிஎன்ஏ சீக்வன்ஸுமே சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்டா இஸ் இட் பாசிபிள்? உங்களோட இது வச்சு சொல்லுங்க, இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட்? கரெக்டா தப்பான்னு நீங்க யோசிக்கிறத விட ப்ளீஸ் திங்க் எனி ஸ்டேட்மெண்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் திங்க் இஸ் இட் பாசிபிள். என்டையர்லின்னு வேற கொடுத்துருக்காங்க. ஜெனடிக் மெடிசன் ஆல்டர் டிஎன்ஏ சீக்வன்ஸ்னா ஓகே, சின்னதா ஒரு சேஞ்ச் வந்தாலும் இட் கேன் பி கன்சிடர் அஸ் அ சேஞ்ச். என்டையர் டிஎன்ஏ சீக்வன்ஸ் சொல்லும்போது இஸ் இட் பாசிபிள்? நோ. These things you need to do. These aptitudes, these logics you need to work on. Okay. The next question. இதெல்லாம் வந்து ஏன் இப்ப சால்வ் பண்ணலனா, I will be teaching this exact topic in the class and I will be displaying this question and I want you to answer in the spot. அப்பதான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு. எந்த கிளாஸா இருந்தாலுமே சரி, not only my class, whatever the class you attend, if you are attending that class, you can answer any PYQ. You can answer PYQ with that topic அப்படின்னா then you are learning something. அதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ I will be displaying the same questions when you are seeing the topic and I want you to answer in the spots. Okay? Fine. ஸோ இப்போ ஜெனட்டிக் மெடிசன்ன்ற கொஸ்டின் பார்த்தப்ப அது எப்படி ஃபங்க்ஷன்? ஏன்னா ஜெனட்டிக் மெடிசன் வந்து வித் ரீசெண்ட் இனோவேஷன், ரீசெண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் இது மட்டும்தான் கொஸ்டின்ல வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பேசிக் பயாலஜியும் கொஸ்டின்ல வரும். அதுக்கு தான் சாம்பிள் இந்த கொஸ்டின். இட் ஹாஸ் பீன் ஆஸ்க்ட் இன் 2022. Okay. So which of the following statement best describes the role of B cells and T cells? What are T cells? ஸ்கூல்ஸ்ல ஆக்சுவலி நான் படிச்சப்போ ஸ்கூல்ல இருந்தது. ஸ்கூல்ஸ்ல இந்த எய்ட்ஸ் அவேர்னஸ்க்காக போர்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, படிச்சிருக்கீங்களா? ஸ்கூல்ஸ்ல எய்ட்ஸ் அவேர்னஸ்க்கு போர்ட்ஸ் எல்லாம் மாட்டியிருப்பாங்க, நிறைய இடத்துல அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுல டி செல்ஸ் எப்படி வந்து கேன்சர் செல்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுது அப்படிங்கிற டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பார்த்தது இல்லையா? சென்னையில படிச்சீங்களா எல்லாருமே? எங்க படிச்சீங்க? நாகர்கோவில், தென்காசி,
சென்னை, நாகர்கோவில். ஓகே. பட் தெர் ஆர், அதுக்கு முன்னாடி என்ன பேர் சொன்னீங்க? ஆ, போர்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, உள்ள பார்த்ததில்ல. பட் யூ நீட் டு see those things. நீங்க நார்மலா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு வைங்களேன், நார்மலா நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஒரு ஒரு மெடிசனுக்கும் ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜென்ரல் மெடிசன் கிட்ட போனீங்கன்னா அந்த குழந்தைங்களோட growth ஏரியாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம். ப்ளீஸ் பே அட்டென்ஷன் டு தோஸ் டீடைல்ஸ். ஓகே. நம்ம எப்பவுமே புக் எடுத்து வச்சுட்டு டாப் டு பாட்டம் படிக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு நாலேஜ் க்ரோ ஆகும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சரியா? லேர்னிங் ஹேப்பன்ஸ் அட் எனி பிளேஸ். we need to be open for that. ஓகேவா? ஒரு படம் பார்க்கும்போது we can understand something. ஓகே. அப்புறம் அதே வந்துட்டு நார்மலா இந்த மாதிரி அவேர்னஸ் நிறைய இடத்துல பிஹெச்சிஸ்ல போட்டிருப்பாங்க, அண்ட் ஸ்கூல்ஸ்ல நிறைய இடத்துல அவேர்னஸ் போடுறதே அது உள்ள என்ன இருக்குன்னு படிக்கிறதுக்காக தான். நம்ம சும்மா அது ஒரு ப்ராப்பர்ட்டி அதை ஈஸியா கடந்து போறதுக்காக எல்லாம் கிடையாது. இதுக்கு முன்ன வரைக்கும் நீங்க அப்படி இருந்தது ஓகே. from now on please see all those things. என்ன சொல்லியிருக்காங்க எய்ட்ஸ் அவேர்னஸ், இப்போ கவர்மெண்ட் சிம்பிள் போட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை டு ரீட் வாட் இஸ் தட். ப்ளீஸ் ட்ரை டு நோ. ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்கறது என்னன்னா, ப்ளீஸ் பி கியூரியஸ். என்ன 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 என்னன்னு தேடிக்கிட்டு கியூரியஸா என்ன, இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, ப்ளீஸ் பி கியூரியஸ். அது கியூரியஸா இருக்க இருக்கதான் நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அந்த லேர்ன் பண்ற விஷயம் அப்பதான் மண்டையில. ஓகேவா? இதே வந்துட்டு நம்ம சும்மா புக்ல ஒரு ஃபேக்டா நம்ம படிச்சுட்டோம்னா அது ஈஸியா கடந்து போகுது. நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம் நிற்கிறதுக்கு we need to be curious. We need to learn a lot. And learning is not done in only one way. Learning நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய நம்ம வந்து பர்டிகுலர்லி உங்க ஏஜ்ல தான் இருக்கும்போது யூ வாண்ட் லிசன் டு த எல்டர்ஸ். சொல்றாங்க எது சொல்றாங்க கேட்க மாட்டேன். பட் நோ ஒன் ப்ளீஸ் லிசன் டு வாட் தே சே. அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்லலை. அவங்க பேசுற முக்கால் விஷயம் நமக்கு அப்சர்டா இருக்கும். பட் ஸ்டில் there will be some things they will be conveyed. ரொனால்ட் ரீகனை பத்தி எங்க பாட்டி பேசுறாங்க. ரொனால்ட் ரீகன் இஸ் பிரசிடென்ட் அமெரிக்கா 1980s, 78 இருந்து 81 சம்திங். அந்த பீரியட்ல ரொனால்ட் ரீகன் வந்து பிரசிடென்ட். இப்போ கோல்டு வார் டைம் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. எங்க பாட்டி வந்து 7 வயசுல எங்க பாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு, பட் ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் ரொனால்ட் ரீகன். புரியுதா? we can get input from anyone from anywhere. Please be open for that. புக்ஸ்ல படிச்சாதான் நாலேஜ், நியூஸ்ல பார்த்தாதான் நாலேஜ், பேப்பர்ஸ்ல படிச்சாதான் நாலேஜ், அப்படிலாம் கிடையாது. நிறைய இடத்துல இன்புட்ஸ் இருக்கு. ட்ரை டு லேர்ன் தட். ஸோ இது வந்து என்னன்னா, வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்? எனி கெஸஸ்? இது கெஸ் ஒர்க் பண்ணலாம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எனி கெஸஸ்? ஸ்னேஹா? ஸ்னேஹா, பாலா, கோகுல், எனி கெஸஸ்? பி செல்ஸ் அண்ட் சி செல்ஸ். செப்பரேட்டா ஆன்சர் சொல்லுங்க. ஒரு டிஸ்கஸ் பண்ணிலாம் ஆன்சர் ஆனா எக்ஸாம்ல யாரும் டிஸ்கஸ் பண்ணி எழுத போறது இல்லைல்ல. ஆன்சர் கெஸ் தான் பண்ண சொல்றேன். நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லல. சும்மா சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. எது வரும்னு நினைச்சு நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். ஏன் சி இல்லைன்னா டி? ஓகே. சி இல்லைன்னா டி. சி, ரெட்லி, போத் ஆப்ஷன்.
டி. ஒய் டி? ஏன் அந்த கெஸ் நீங்க பண்ணுங்க? டிசீஸ். ஓகே. Actually, the answer is D. Okay. See, they act as immunosuppressants. Suppressant are something that is dumping down. Okay, va? B cells and T cells are associated with immunity only. Immunosuppressant கிடையாது. Okay. So they protect the body from the diseases caused by these pathogens. That is the answer. இப்போ 25%, சாரி, நீங்க இப்போ 4 ஆப்ஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல 50-50 ஆப்ஷன் நீங்க வந்தீங்கல்ல. This is the guesswork you had to do. அண்ட் குட் கெஸ் ஒர்க். கரெக்டா டீன்னு சொன்னது. ஓகேவா? ஸோ இதுதான் we are expecting you to do. இப்போ நமக்கு இருக்க கம்மி நாலேஜ்ல we can answer these questions. Now with these classes we are broadening our knowledge base. ஓகேவா? இந்த நாலேஜ் பேஸை நம்ம இன்னும் ஓப்பன் அப் பண்ணும்போது how can we answer these questions? புரியுதா? This is the practice we need to do again and again and again. இன்னொன்னு சொல்றேன். ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் ப்ளீஸ் பி கியூரியஸ்ன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப அப்படியே ஆர்வமா தெரிஞ்சுக்கணும். ஆனா அதே விஷயத்த திருப்ப கோத்ரூ பண்றதுக்கு ஒரு திருப்ப நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு போரிங்கா இருக்கும். அவர் பிரெயின் வில் நாட் கோஆபரேட்ஸ். ஓகேவா? பட் அந்த நம்ம பிரெயினோட லேசினஸ்னால ரிவிஷன் பண்றதோ இல்ல ஒரு விஷயத்த நம்ம ரிப்பீட்டடா பண்ற போரிங்கான விஷயத்த திருப்ப திருப்ப பண்ணாம இருக்கிறதா பண்ணக்கூடாது. ஓகே, வி நீட் டு கெட் ஓவர் அவர் போரிங், நம்ம லேசி மைண்டை ஓவர் கம் பண்ணி வி நீட் டு ரிவைஸ் தோஸ் டாபிக்ஸ் ரிப்பீட்டட்லி. வி நீட் டு ஃபைன் டியூன் அவர் செல்ஸ் ரிப்பீட்டட்லி. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். So this is a new question. Do you need a break? வேணுமா? சரி, ஓகே. 5 minutes. 5 minutes break எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது 2 hour செஷன். நான் 12:30 மைண்ட் அப் பண்ணிடுவேன். டேக் அ பிரேக். 5 minutes கழிச்சு டெக்னிக்கல் ஒருத்தர் இருப்பாருல்ல, இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாருல்ல, அவர் கீழே இருந்தா அவரை மட்டும் வரைச்சு.
Okay. On the announcement. Okay. So shall we continue? Right. So இது வந்து next question. The question is about Genome India project. Genome அப்படின்னு வந்தாலே it is something associated with genes. அது தெரியும். இப்போ இந்தியா ப்ராஜெக்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் சம்திங் இந்தியா லெவல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஜெனடிக்ஸ். ஓகே. The reason I am giving you this question is whenever there is some projects like this. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராஜெக்டோ இல்லை வந்துட்டு ஒரு ஸ்கீம் ஒரு ஏதோ ஒரு டேட்டா கலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க ஒரு என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஐ ஹாவ் டிஸ்பிளேட் யூ திஸ் கொஸ்டின். ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ வேர்ல்டு வைடு ஜீனோம் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ சிமிலாரிட்டிஸ் இப்போ இது வந்து இந்தியால மட்டும் கண்டக்ட் பண்றாங்களா இல்ல வேர்ல்ட் லெவல்ல நம்மளோட ஜெனடிக் டேட்டாஸை ஷேர் பண்ண போறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், the project is funded by the Department of Biotechnology, Government of India. Okay, whenever there is a project or a scheme or any initiative by the government, you need to know which ministry is taking care of it. எந்த மினிஸ்ட்ரி அந்த ஒர்க் பண்றாங்க or எந்த மினிஸ்ட்ரியில எந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஒர்க் பண்றாங்க. Okay, and there are some departments which directly comes under the PM office. Prime Minister's office la directly கீழே வரும். Okay, and there are some offices come under different ministries. சரியா? அந்த clarity we need to understand. So whenever there is a project, who is doing that project? Okay, or who is doing that particular initiative? You need to understand. Okay, so its primary aim is to build a catalog of genetic diversity of the Indian population. Primary aim, objective of any scheme, aim of any project. Okay, இது எல்லாமே we need to focus. என்ன பண்றாங்க ஒரு விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ்ல வருது இந்த மாதிரி ஒருத்தவங்க இது பண்றாங்க அப்படின்னா யார் பண்றாங்க என்ன விஷயம் என்ன எய்ம் ஒரு என்ன அப்ஜெக்டிவ்காக பண்றாங்க ஃபண்டிங் எங்க இருந்து வருது. ஓகே, இதனோட ஹைரார்கி மெக்கானிசம் என்ன இது எந்த மெக்கானிசம்ல ஃபங்க்ஷன் ஆகுது இது இந்த பேஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கீங்க. சரியா? தட் இஸ் வை ஐ ஹவ் கிவன் யூ திஸ் கொஸ்டின். என்னென்ன ஆஸ்பெக்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, திஸ் இஸ் ஃபார் பயோடெக்னாலஜி. So next topic, important topic is energy technology. Energy technologies. So இந்த எனர்ஜி டெக்னாலஜிஸ்ல நம்ம வந்துட்டு ஃபாசில் ஃபியூல்ஸ், கோல். ஸோ இப்போ நம்ம மெயினா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எனர்ஜி எதுன்னு பார்த்தோம்னா இட் இஸ் த்ரூ பெட்ரோலியம் அண்ட் டீசல். இதுல தான் மெயினான எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து நமக்கு நடந்துச்சு. ஓகேவா? நம்ம ரெனியூவபிள் ரிசோர்சஸ் அதாவது சோலார் எனர்ஜிலையோ இல்லை வந்துட்டு விண்ட் எனர்ஜி, ஓகேவா, இதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு ஃபாசில் ஃபியூல். ஓகேவா? ஸோ இப்போ டியூ டு பாப்புலேஷன், டியூ டு கிளைமேட் சேஞ்ச், டியூ டு பொல்யூஷன், ஓகே, we are moving to green technologies. Green technologies na fossil fuel அல்லாத டெக்னாலஜிஸ், பொல்யூஷன் ஆக்காத டெக்னாலஜிஸை நோக்கி நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதுல என்னென்ன டெக்னாலஜிஸ் நம்ம இருக்கு? ஆல்ரெடி வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா தெர் இஸ் இன்க்ரீஸ் இன் கிரீன் ஹவுஸ் கேசஸ் இன் தி அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்ல கிரீன் ஹவுஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன நடக்கும்? அட்மாஸ்பியர்ல green house gases increase ஆனா என்ன நடக்கும்? ஓசோன் லேயர் டிப்ளீஷன். ஓகே, ஓசோன் லேயர் டிப்ளீஷன்லாம் பொல்யூஷன்ல பார்ப்போம். இவ்வளோ நடக்குதாடா அப்படின்னு இருக்கும். அது எஸ்பெஷலி ஜாகிரபிலாம் லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் வந்தீங்கன்னா இது வெரி ஈஸியர் ஃபார் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஓசோன் டிப்ளீஷன் இஸ் ஹேப்பனிங். பட் வி வில் பி சேயிங் லைக். ஸோ நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்? what is the contribution of greenhouse gas?
அது என்னன்னா டெம்பரேச்சர் ஆஃப் தி அட்மாஸ்பியரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். ஓகேவா? இப்போ இந்த நாள் இந்த இடத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நார்மல் டெம்பரேச்சர் பி அரௌண்ட் சம்மர் அரௌண்ட் 25 degrees Celsius. பட் அதே இப்போ கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் 27 degrees Celsius. தெர் இஸ் இன்க்ரீஸ். இந்த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு these greenhouse gases are contributing. ஓகே, இதுல மெயினா என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ். ஏன் அப்படின்னா சன்ல இருந்து வர டெம்பரேச்சரை இட் வில் பாஸ் த்ரூ ஈஸிலி. கார்பன் டை ஆக்சைடு ஒரு லேயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சன்ல இருந்து வர இன்சுலேஷன், சன்ல இருந்து வர ஹீட்டை the heat will pass down. ஆனா ஏர்த்ல இருந்து நமக்கு ரேடியேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? இது டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் சொல்லுவோம். இத இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடாது, உள்ளேயே ட்ராப் பண்ணி வச்சு. நம்ம நைட்டு நிலா பாக்குறோம்ல, நிலாக்குன்னு தனியா க்ளோ ஆகுறதுக்கு இது இருக்காங்களே, அதுக்குன்னு லைட் சோர்ஸ் ஏதாவது இருப்பீங்க இல்ல. ஆனா ஏன் க்ளோ ஆகுது? சன்னோட லைட்டை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணும். சிமிலர் ஏர்த்தும் அதே ஒரு விஷயத்த பண்ணும். சரியா? இப்போ இது வந்து ஏர்த், இது வந்து சன் வச்சுக்கோம். இப்போ சன்ல இருந்து நமக்கு வர ரேடியேஷன்ஸ் வந்து ஷார்ட் வேவ் ரேடியேஷன்ஸ் வருது. ஓகேவா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக், பீட்டா, யூவிஏ, யூவிடி, அல்ட்ராவைலட், விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட், ஆல் தீஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து ஷார்ட் வேவ் ரேடியேஷன்ல நமக்கு வரும். ஷார்ட் வேவ் ரேடியேஷன்ல உள்ள வரும்போது கார்பன் டை ஆக்சைடு will let the short wave radiation to the earth. Okay, short wave radiation, it will, the carbon dioxide will let the short wave radiations to pass and come into the earth. இப்போ என்னன்னா, இப்போ எப்படி மூன் வந்து லைட் அப்சர்வ் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஏர்த்துமே லைட் அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட். ஆனா அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இட் வில் பி எமிட்டட் ஆஸ் லாங் வேவ் ரேடியேஷன். இந்த மாதிரி ஷார்ட் வேவ் ரேடியேஷன்ல வராது. இந்த லாங் வேவ் ரேடியேஷன் இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணா இட் வில் ட்ராப் இட் இன்சைட். ஹீட் உள்ளேயே ட்ராப் ஆயிடும். அதனாலதான் கிளைமேட் சேஞ்சுக்கு கிரீன் ஹவுஸ் கேசஸோட கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி. ஓகே, இப்ப இந்த மாதிரி இடத்துல we have something called as carbon capturing technologies. ஓகே, இப்போ அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி பண்ணாம, கார்பனோட கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இல்லாம அதை நம்ம கம்மி பண்ணணும். ஓகேவா? அதுதான் அந்த கார்பன் கேப்சரிங் டெக்னாலஜிஸ். கார்பனை நம்ம கேப்சர் பண்ணோம்னா அதை எப்படி நம்ம ஃபியூலுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். All those things will be seen with the energy technologies. Okay, so fossil fuel as energy stores, coal burning and CCUS, carbon capture, utilization and storage by CCUS, energy in transportation. So மெயினா நம்ம டிரான்ஸ்போர்டேஷனுக்கு யூஸ் பண்ற ஃபியூல் இது பெட்ரோல், டீசல். இதுதான். ஓகேவா? இதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன யூஸ் பண்ணலாம்? Alternate technologies or fuels. E-vehicles. E-vehicles நம்ம எவ்வளவு தூரம் போகலாம் ஆவரேஜ்? இட்ஸ் வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ், கம்மியான டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம மூவ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இதே வந்து ஹெவியர் வெஹிக்கிள்ஸ், எல்எம்விஸ்க்கு, லைட் மோட்டர் வெஹிக்கிள்ஸ்க்கு நம்ம டீசலுக்கு சப்ஸ்டியூட்டா பேட்டரிஸ் எல்லாம் யூஸ் பண்றோம், அதெல்லாம் ஓகே. இப்போ லோட் ஏத்திட்டு போற லாரிக்கு நம்ம வெறும் பேட்டரி வச்சு கேன் வி ஆப்ரேட் வித் லாரிஸ்? நோ, வி நீட் ஹெவியர் லோட் பேட்டரி. ஸோ அதுல என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு? ஓகே, இதுல வந்து we will be seeing lot of chemistry going on here. Okay, hydrogen fuel cell, lithium ion battery, biofuels, solar energy, solar photovoltaic cells, energy storage, all these things we will be seeing. Energy technologies. Any doubts regarding இருக்கும்? Any doubts? நம்ம ஒன்றும் பெருசா கான்செப்ட் வைஸ்லாம் ஒன்றும் பார்க்கல. என்னென்ன ஸ்கிரிப்ட் இருக்கு, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ், இதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக யூல் பி அண்டர்ஸ்டாண்டிங். அதுவும் நான் இது சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் சொல்றேன். ஸ்பேஸ் டெக்னாலஜி என்னோட கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா எனக்கு ஸ்பேஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸ்பேஸ் டெக்னாலஜி கிளாஸ்லாம் அப்படி போகும், நல்லா இருக்கும். எவ்வளோ கிளாஸுங்கிறதுனால ஸ்லோவாக. ஸோ 3 hours கிளாஸ் எல்லாம் வரும்போது
உங்களோட அன்டிவைடட் அட்டென்ஷன் தேவை 3 ஹவர்ஸ்க்கு. அது ஒண்ணு இருக்கு. அண்ட் இன்டராக்ஷன்ஸும் தேவை. ஓகேவா? ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் எப்பவுமே ஒரு கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது what to say, there will be a lag, there will be a gap. ஓகே, அதை முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் ரூம்லயே ஃபில் பண்ண பாருங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், இல்லை ஆன்லைன்ல கிளாஸ் பார்த்துக்கலாம், இட்ஸ் ஓகே. பட் திங் இஸ், முடிஞ்ச அளவுக்கு நீங்க கிளாஸஸ்லயே கிளாரிட்டி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த இடம் உங்களுக்கு புரியாம இருந்ததுக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியாம இருந்திருக்கும். அப்படி பண்ணும்போது எல்லாரோட டவுட்ஸும் கிளியர் ஆகும். ஸோ அது கிளாஸஸ் போக போக வி கேன் டூ தட். இது ஓகே தானே? எனர்ஜி டெக்னாலஜி நைன். நெக்ஸ்ட் ஒன், nuclear technology and particle physics. Nuclear technology and particle. What are the two types of nuclear reactions? Fission. Fission எங்க நடக்கும், fusion எங்க நடக்கும்? ஆட்டம்ஸ் வந்து ஒன்னா சேர்றது, fusion பிரிக்கிறது. நான் வந்து ஃபிஷன் ஃபியூஷன் டெஃபினேஷன் கேட்கல, எங்க நடக்கும்னா கேட்டேன். ஃபிஷன் ஃபியூஷன் நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குல்ல, ரியாக்டர்ஸ்ல நடக்கிற ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன், ஃபிஷனா ஃபியூஷன்? நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஸ்டூடெண்ட் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு, கன்னியாகுமரியில இருந்து இருக்கு. ஃபிஷன் ரியாக்ஷனா ஃபியூஷன் ரியாக்ஷன்? சரி, ஸ்டார்ஸ்ல நடக்கிறது. இப்போ ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஜெயண்ட் ஸ்டார், பிளாக் ஸ்டார், ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இந்த கொஸ்டின் பார்க்கும்போது அங்க ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் இருக்கு. இந்த ஃபிஷன் பார்த்தோம்னா ஃபியூஷன் பார்க்கணும். சின்ன போட்டு ஃபியூஷன் தான் பார்க்கணும். ஓகேவா? சி, வித் ரெஸ்பெக்ட் டு ஆட்டம், ஒரு ஆட்டமா ரெண்டா பிரிக்கிறது ஈஸி. ஓகேவா? ரெண்டா பிரிக்கிறது இட் இஸ் ஈஸி. அதை பிரிச்சு அதுல இருந்து வர எனர்ஜியை ஹார்னஸ் பண்ணி தான் வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணும். ஓகே, பட் இதே ஃபியூஷன் ரியாக்ஷனை நம்மளால கண்டெயின் பண்ண முடியாது. அதனால இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்டார்ஸ். ஓகே, வை சன் இஸ் பர்னிங் ஆல் த டே ஆல் த நைட்ஸ்? சன் பர்ன் ஆகிட்டே தானே இருக்கு. நம்ம ஹியூமன் பீயிங் வந்து எர்த்ல வர்றதுக்கு முன்னாடி, இல்ல ஒரு கான்சியஸ் பீயிங் வந்து எர்த்ல வர்றதுக்கு முன்னாடி கூட சன் வாஸ் பர்ன், ஸ்டில் இட் இஸ் பர்ன். How it is burned? Because of the nuclear fusion reaction. அது வந்து when we are going to see about the life cycle of the star. இப்போ ஸ்டாரோட லைஃப் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் நெபியூலான ஒரு ஸ்டேஜ் இருக்கு, கிளவுட் மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுல இருந்து பார்ட்டிகல்ஸ் கண்டென்ஸ் ஆகும். அது கண்டென்ஸ் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக உள்ள இருக்க பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒன்று மோத ஆரம்பிக்கும். அது மோத ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா atom will collide into each other, leading to the formation of nuclear fission reaction. சரி, நான் ஒரு சின்ன விஷயம் செய்யறேன். நம்ம பிளட் ஏன் ரெட்டா இருக்கு? why our blood is in red color? ரெட் பிளட் செல்ஸ், அது பர்டிகுலரா ஒரு பேர் இருக்கு. ரெட் கலரா பிளட் இருக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் இருக்கு. அது கம்மியாச்சுன்னா உடம்புல ரத்தம் இல்லை, இட்ஸ் கால்ட் அஸ் ஹீமோகுளோபின். ஓகேவா? ஏன் ஹீமோகுளோபின் பிளட்ல ஜாஸ்தி இருக்கு? ஹீமோகுளோபின் பிகாஸ் heme is associated with iron. ஓகே, இந்த அயன் ஆட்டம் என்ன பண்ணும்னா நம்ம லங்ஸுக்கு வரும்போது இட் வில் கெட் அட்டாச் வித் த ஆக்சிஜன் ஆட்டம். ஓகே, ஆக்சிஜன் ஆட்டமோட அட்டாச் ஆகி அது பாடியில மற்ற இடத்துக்கு போகும்போது அந்த ஆக்சிஜன் மாலிக்யூல எங்க தேவையோ அங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு போயிடுது. ஓகேவா? இதுதான் பேசிக் ஃபங்க்ஷனே. பிளட் வந்து எப்படி ஆக்சிஜனை சர்க்குலேட் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ எர்த்ல அயன் எங்கெங்கெல்லாம் அவைலபிள் இருக்கு? எர்த்ல
அயன் எல்லா இடத்துலயும் அவைலபிள் இருக்கா? எல்லா கண்ட்ரீஸ்ல அவைலபிள் இருக்கு? இல்ல. ஏதோ ஒரு சம் ஜியாலஜிக்கல் டெபாசிட் ஏரியாஸ்ல மட்டும்தான் அயன் இருக்கு. ஆனா அயன் எங்க உருவாகுது? அயன் எங்க ஃபார்ம் ஆகுது? ஈஸியா ஸ்பேஸ்ல இருக்கிற ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைட்ரஜன். ஓகே, அதனோட அட்டாமிக் நம்பர் வந்து இட் இஸ் ஒன்லி ஒன். ஓகே, ஸோ ஈஸியாக ஹைட்ரஜன் அவைலபிள் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் ஒன்னாகும் போது கண்டென்ஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இது கொலைட் வித் ஈச் அதர். ஓகே, ஆல் ஆஃப் த ஹெவியர் எலிமெண்ட்ஸ், ஆல் ஆஃப் த ஹெவியர் மெட்டல்ஸ் இது எதுவுமே எர்த்ல ஃபார்ம் ஆகுறது கிடையாது. ஏதோ ஒரு ஸ்டார்ல எங்கேயோ ஃபார்ம் ஆனது, அது கூல் டவுன் ஆகும்போது வி ஆர் கெட்டிங் இட் அஸ் தி அயன், ஜிங்க், காப்பர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குதுல்ல, ரெண்டு ஆட்டம் ஒன்னா சேருதுன்னு பார்க்கணும்ல. ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் சேரும்போது என்ன ஃபார்ம் ஆகும்? ஹீலியம் ஆட்டம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதனாலதான் ஃபிஷன் ரியாக்ஷன்ல நம்ம யுரேனியம், புளூட்டோனியம், ஹெவியர் மெட்டல்ஸ் எடுத்து பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஃபிஷன்ல. இப்ப அது பிரிக்கும் போது இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இதே நீங்க ஃபியூஷன் ரியாக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு பை ப்ராடக்டே ஹீலியம் தான். ஹீலியம் இஸ் இனர்ட் கேஸ், ரியாக்ட் ஆகாது. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, the iron in your blood has been formed in some star. ஓகேவா? ஏர்த்ல தான் அது ஏர்த்ல ஃபார்ம் ஆனதுக்கான இதே கிடையாது. ஏர்த்தோட கோர்ல we have nice, that is nickel and ferrous. ஜியாகிரபில படிப்பீங்க, ஏர்த்தோட லேயர்ஸ் படிக்கும்போது ஏர்த்தோட கோர்ல NiSe, nickel and ferrous இருக்கு அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. ஓகே, this iron has been formed in some star and அது ஏதோ ஒரு இடத்துல டிப்ளீட் ஆகி ஏர்த்ல கண்டென்ஸ் ஆகி பிளானட்டா ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணா we are living. ஓகேவா? ஸோ எவ்ரி டாபிக் இஸ் ஒன் ஆர் தி அதர் வே இஸ் ரிலேட்டட். இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஃபிஷன் ரியாக்ஷன் பார்க்கணும், பயாலஜி பார்க்கணும், ஸ்பேஸ் பார்க்கணும். புரியுதா? Everything is interrelated. Try to relate the things which you are learning. Okay. Nuclear technology, we are going to see about radioactivity, fission, fusion, nuclear reactors. இந்தியாவில் மொத்தம் எத்தனை ரியாக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. த்ரீ-ஃபேஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் நியூக்ளியர் ப்ரோக்ராம் கொண்டு வரது இட் இஸ் நாட் ஈஸி. What are the different stages it has been incorporated? Fusion reactor, important nuclear non-proliferation treaty. இது வந்து IR related வரும், non-proliferation treaties. Okay. The thing is, if you can use the nuclear fission to generate electricity, energy generate பண்றதுக்கு nuclear fission reaction நம்ம யூஸ் பண்ணணும். அதை வச்சு can we form weapons? Yes, we can do. We can form atom bombs. ஓகே, ஸோ அதனால நியூக்ளியர் டெக்னாலஜிஸ் டெவலப் பண்றதுல அவங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. Whenever we are improving our nuclear technology, higher the generation, higher it can be used for the weaponization. Okay, so proliferation, non-proliferation, and nuclear weapons. Okay, nuclear technology and particle just made out so far. Online sprints. We'll move to the next. Sample question for you. India, despite having uranium deposit, depends on coal for most of its electricity production. Okay. இந்தியால யுரேனியம் ரிசர்வ்ஸ் இருக்கு, ஆனாலும் கோல் வச்சுதான் நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்றாங்கன்னா, யுரேனியம் enriched to the extent of at least 60% is required for the production of electricity.
யுரேனியம் என்ரிச்மெண்ட் எவ்வளோ பர்சன்ட் இருக்குன்னு சொல்றாங்க? 60%. இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இஸ் இட் பாசிபிள்? வை இட் இஸ் நாட் பாசிபிள்? என்ரிச்மெண்ட் 60 இருக்கிறது பத்தலங்கிறீங்களா இல்ல ஜாஸ்திங்கிறீங்களா? 60%. So what is the range? What is the range? 60 is ஜாஸ்தி தான் actually. Okay. 5%, 10% enrichment பண்ணாவே we can use it for the nuclear reactors. Okay. More than 10% போகும்போது அது வெப்பன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் global level we have one body that is called as IAEA. Called as IAEA, International Atomic Energy Agency. Okay. So இது வந்து என்னன்னா நியூக்ளியர் நம்ம வந்து வெறும் சிவிலியன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நியூக்ளியர் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றோம்னு வெரிஃபை பண்றது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தான். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தான். இந்தியால யுரேனியம் டெபாசிட்டே இல்ல அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஈவன் கொஞ்சோண்டு டெபாசிட் இருந்தாலும் அது இந்தியால இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட். நான் தான் சொன்னேன் இல்லையா, டோன்ட் திங்க் if the statement is correct or false. Just think, is it possible or India is the 7th largest country. 7th largest country ல ஏதோ ஒரு நாட்டுல கொஞ்சம் கூட யுரேனியம் இருக்காது. திங்க் தட் வே. எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்ல திங்க் பண்ணு. இந்த மாதிரி பிளண்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணு. ஓகே. ஸோ reference to radioisotope thermoelectric generators. 25%. இது வந்து ஒரு புது டெக்னாலஜி. நான் வந்து இதை ஃபுல்லா படிங்க ஆன்சர் சொல்ல கேட்கல, பட் திஸ் இஸ் அ நியூ டெக்னாலஜி. ஓகேவா? ஒரு நியூ டெக்னாலஜி வரும்போது அதுக்கு ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்கறாங்க, ஆர்டிஜிஸ் ஆர் மினியேச்சர் ஃபிஷன் ரியாக்டர்ஸ்னு சொல்றாங்க. மினியேச்சர் ஃபிஷன் ரியாக்டர்ஸ். ஸோ அப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். அடுத்து ஆர்டிஜிஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் பவரிங் த ஆன்போர்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்றாங்க. அப்போ இதனோட அப்ளிகேஷன் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஆர்டிஜிஸ் கேன் யூஸ் plutonium 238 which is a byproduct of weapons developments. ஓகேவா? இப்போ இதனோட ஃபியூவல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். So whenever there is a new technology in use, please try to know what is the basic mechanism and what are its applications and what is the fuel or basic necessity inputs அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது we need to know. இதுல வந்து என்னன்னா RTGs are not miniature fission reactors. No statement is wrong. Only 2 and 3 are right answers. Okay. Next one is frontier technology. Frontier technology ல மெயினா வந்து we are going to see the nano technology and quantum technologies. ஓகேவா? ஸோ மைக்ரோ அப்படின்னாவே இட் இஸ் 10 times smaller than which we are seeing. Right? So இது அதை விட கம்மியா. Quantum technologies maybe a little bit confusing because superimposition அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். ஓகேவா? இப்போ நார்மலா வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எனிபடி கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் லாங்குவேஜ் ஏன் பயாலஜி அப்படின்னு தருவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. இப்போ கம்ப்யூட்டர்ஸ் பேசிக்கா ஆப்ரேட் ஆகிறது இட் இஸ் பீன் ஆப்ரேட்டட் ஆன் பிட்ஸ் தட் இஸ் கால்ட் as zeros and ones. ரைட். இதே வந்து நம்ம குவாண்டம் டெக்னாலஜி குவாண்டம் கம்ப்யூட்டிங் இப்போ நான் 1 அப்படிங்கிற நம்பர் இன்புட் பண்ணணும்னாலே ஐ ஹாவ் சம் பைனரி டேட்டா. அப்படிதான் நம்ம பேர் ஏபிசிடி நான் எழுதுறேன்னா அதுக்கு ஒரு பைனரி டேட்டா இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் எடுத்துக்கலாம். குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல என்னன்னா நம்ம வந்து ஒரே டைம்ல ரிசல்ட் வந்து 0 and 1 ஒரே டைம்ல எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒரு சூப்பர் இம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அது கிளாஸ்ல டீட்டெயிலாக பார்க்கும்போது
ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்ப்போம். இதுக்கு நம்ம பேசிக் புக்ஸ்ல வந்து என்சிஆர்டிஸ்ல வந்து குவாண்டம் டெக்னாலஜிஸ் பத்தி இது கொடுத்துருக்காங்கன்னா is a new emerging technology. You need to understand, and we have more questions from this area. Okay, so quantum dots, graphing, applications of nanotechnology. Nanotechnologies are used in biology also, medicine delivery, targeted medicine delivery. If I have a knee problem, okay, if I have a knee problem, and the medicine needs to be administered directly to the bone. And the targeted delivery, we can use the nanoparticles. Okay, so under applications, you'll be seeing the frontier technology. So the question here is regarding the national quantum mission. India's quantum technology applications just use we have national quantum mission. The quantum computers are developed mostly IITs, IAMs. Will be developing the quantum computers in research areas. So அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது discussion பண்ணலாம். So I already told you whenever there is a project, you need to know why the project is done, who is doing the project, the aim or objective of the project. Okay, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி இதுக்கான சிம்பிள் தான் இந்த கொஸ்டின். ஓகே, நீங்க பாருங்க இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, இன்டர்மீடியட் ஸ்கேல் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் 50 to 1000 பிசிக்கல் கியூபிக்ஸ் வரைக்கும் you need to develop அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ டிஹப்ஸ் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. வாட் ஆர் ஆல் த மெக்கானிசம் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், அதுதான் we are going to see in this. Okay, again I'm telling, I will be posting these questions when we have addressed the topic, and I need you to answer these questions on this plan. Okay. The next one is defense technology. Defense வந்து it is not only the வெறும் கன்ஸ், ஆர்டிலரிஸ் இது மட்டும் அப்படின்லாம் கிடையாது. சரியா? இதுல டிஃபென்ஸ்ல வந்து சர்வைலன்ஸ்க்கு நம்ம என்னென்ன இது யூஸ் பண்ணுறோம், ரேடார்ஸ், சோனார்ஸ். ஓகே, அண்ட் சர்வைலன்ஸ்க்கு அப்புறம் அட்டாக்கிங் சிஸ்டம்ஸ் நம்ம என்னென்ன இருக்கு, மிசைல்ஸ் இருக்கு, டார்பீடோஸ் இருக்கு. ஓகே, there are many weapon systems that we are using. We are calling ourselves as peace-loving nation, but we have these methods of destruction. எதுக்கு? to safeguard ourselves. Because மிசைல் வந்து அக்னி, பேலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல், இது எல்லாமே will be seen. Okay, ஃபைட்டர் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், all these things category wise will be seen. Okay. Keep it slow and fast for the progress. Questions are recently last 4-5 years ago. Different study questions not the questions on the table. And not only from the areas of weapons and destructions, but also army or structure if they what all the different hierarchies எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து
What is being stealth is called as? Stealthனா என்ன? நீங்க idea between stealth hide பண்ணிருக்கிறது. Not easily detectable. ஓகேவா? நாட் ஈஸிலி டிடெக்டபிள் தான் வந்து ஸ்டெல்த். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஆப்ரேஷன் சிங்கூர் வந்து நம்ம கேரி ஒர்க் பண்ணுறோம். நம்ம வந்து அங்கேருந்து இன்டெல் நமக்கு தேவை. நம்ம உள்ள போறது அவங்களுக்கு தெரியாம வந்து உள்ள போகணும். யூனிட் ஸ்டெல்த் ஃபார் தட், ரைட்? சரி, அந்த ஸ்டெல்த்தில் வந்து இந்த செப்பரேட்டா ஸ்டெல்த்தில் என்ன வெப்பன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அதெல்லாம் கேட்கலாம். ஜென்ரல் செல்ஃப் டெக்னாலஜியோட அப்ளிகேஷன் தான் கேட்குறாங்க. Stealth objects have very small radar cross section and are coated with radar absorbing material. பாசிபிளா இல்லை. இப்போ நார்மலி ஏர்கிராஃப்ட் எல்லாம் வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி இன்டர்செப்ட் பண்ணுவோம்? ரேடார் மூலமா தான் இன்டர்செப்ட் பண்ணுவோம். நிறைய மூவிஸே நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ளைட்டோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டா ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இல்லை டாட்டா இன்கமிங்ல வந்து ஏர்கிராஃப்டோ இல்லை மிசைலோ வர்றது வந்து காட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா ரேடாரோட கிராஸ் செக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ரேடார் அப்சர்விங் மெட்டீரியல், ரேடார் எப்படி ஒர்க் ஆகும்? இந்த சிக்னல் சென்ட் பண்ணுவோம், அது போய் ஹிட் ஆகி ரிட்டர்ன் வரும். அந்த டைம்ல வி வில் பி கால்குலேட்டிங். இதுதான் ரேடாரோட மெக்கானிசம். அப்ப அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் வந்து இது பாசிபிளா இல்லை. இப்போ நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, நான் இங்க ரேடார் சிக்னல் சென்ட் பண்றேன். ஓகே, நான் சென்ட் பண்ற இந்த ரேடார் சிக்னல் உங்க போய் ஹிட் ஆகி என்கிட்ட திருப்பி ரீச் ஆகும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் ரெக்கக்னைஸ் பண்ணுவேன். இப்ப இதே இந்த கேப்ல போச்சுன்னா இட் வில் பி கோயிங் அவுட், ரைட்? அந்த சிக்னல் வராது. இப்ப இவங்க அதே ஸ்டெல்த் மெட்டீரியல் ஏதாவது போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ரேடார் வந்து இட் வில் பி அப்சர்வ் ரேடார் சிக்னல்ஸ். அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாதுல்ல, அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு எனக்கு ரெக்கக்னைஸ் ஆகாதுல்ல. தட் இஸ் ஹவ் ஸ்டெல்த் டெக்னாலஜி ஒர்க்ஸ். ஓகே, அது பாசிபிளா இல்லையா? ஸ்டெல்த் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி டிடெக்டட் யூசிங் ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சிஸ். ஒரு சில ஃப்ரீக்வன்சிஸ்ல ஸ்டெல்த் ஆப்ஜெக்டை நம்ம ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். எஸ், இட் இஸ் பாசிபிள். ஓகே, எஸ், இட் இஸ் பாசிபிள். ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லும் போது அவங்க இந்தந்த ஹர்ட்ஸ்லேருந்து இந்தந்த ஹர்ட்ஸ் சவுண்ட் வேவ்ஸோ இல்லை லைட் வேவ்ஸ் அதெல்லாம் அவங்க எதுவும் சொல்லணும். ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியால நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்க. இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட் இஸ் பாசிபிள். ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு ஃப்ளைட் போயிட்டு இருக்கு, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, டக்குன்னு நம்ம கண்ணில் பட்டா பார்த்ததானே செய்யணும். It is observable, right? Next, stealth objects are coated with metamaterials to increase the scattering of electromagnetic radiation. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் நிறைய ஸ்கேட்டர் ஆனா ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போ இங்க ஒரு பாட்டில் இருக்கு, ஓகேவா? இந்த பாட்டில் வந்து எல்லா ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா போய் ரிட்டர்ன் போய் டேட்டா கொடுக்கறதுக்கு நம்ம சிக்னல்ஸ் இல்லை. ஓகேவா? இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் கம்மியா இருந்தாதான் நமக்கு ஸ்டெல்த் ஆப்ஜெக்ட் நம்ம செய்யணும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் லைக் ஸ்கேட்டரிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இப்போ லைட் மட்டும் இப்படி போகுது, சவுண்ட் மட்டும் இப்படி போகுது அப்படின்னா இது வந்து ஈஸிலி அப்சர்வபிள் இல்லை. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் ஹியர். ஓகேவா? பாசிபிலிட்டிஸ், செக் அவுட் த பாசிபிலிட்டிஸ். இல்லை, லாங்குவேஜ் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டெல்த்னா என்னன்னு தெரிஞ்சா போதும். யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின், ரைட்? தட் இஸ் த ஐடியா ஹியர். நெக்ஸ்ட் ஒன், which one is internet and communication technology. இதுல தான் we are going to see about the AI, artificial intelligence, NFC, near field communications, semiconductors, blockchain, IoT, mobile networks, edge computers. All these things we will be seeing in the internet and communication technologies. Internet and communication technology. பிளாக் செயினோட அப்ளிகேஷன்ஸ் வைட் வெரைட்டியில் இருக்கு. பிளாக் செயின்ல கொஸ்டின்ஸும் நிறைய கேட்டுட்டாங்க. லாஸ்ட் இந்த இயரும் கேட்டாங்க கொஸ்டின்ஸ். ஓகே, this is one of the important topic, one of the big topic. Space technology, biotechnology, information technology. Only big topic.
some more topics, wireless technology, Wi-Fi, Li-Fi, all these technologies, neuromorphic computing, open API, RFID, ESX, all these எல்லாமே okay. Application interfaces, all these things. நீ சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லலாம். நாளைக்கு கேட்கறீங்க ரெடியா இருக்கீங்களா? தெரியுது நல்லாவே. BBC, all of the recent developments in policies, regulations, whatever, later to this. Okay, இது current affairs based பண்ண topic தான். What I want you to do while going through this subject is, கிளாஸ்ல நம்ம என்ன டீச் பண்றோமோ அதை மிஸ் பண்ணாம நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நோட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸ் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் இன்புட் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டா ஓகே. ஸோ பேசிக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கேதர் பண்ணிக்கோங்க. அண்ட் leave substantial space for updating the current affairs regarding the topic whenever you are reading it. Okay. So அதை வச்சு we will be reading. And current affairsல update ஆக is updated. Okay. And அதோட அதை நிறுத்தக்கூடாது. revision is important. Right. These are the sample questions. Blockchain இருக்க sample questions நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஏஐல இருக்க சாம்பிள் கொஸ்டின். எஸ், இது வந்து மிஸ்செலேனியஸ். மிஸ்செலேனியஸ் எதுலையுமே உள்ள வராத சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்ளிகேஷன் கொஸ்டின் போகுது. இது வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா பிளாக் பாக்ஸஸ். ஏர்கிராஃப்ட்ல பிளாக் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, தெரியுமா வாட் இஸ் பிளாக் பாக்ஸ்? இட் வில் ஸ்டோர் த டேட்டா which has happened during the flight. ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ்ட்ல என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன டேட்டாஸ் அப்படிங்கிறது வந்து the black box will be storing. ஓகே. அந்த பிளாக் பாக்ஸ் என்ன கலர்? பேரு தான் பிளாக் பாக்ஸ். சம்திங் இன் ஆரஞ்ச் கலர். ஏன்னா அப்பதான் ஈஸியா நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ திஸ் பிளாக் பாக்ஸ் ஸ்டோர்ஸ்ல டேட்டாஸ், ஃப்ளைட் டேட்டா, காக்பிட்ல என்ன பேசினாங்க, இந்த டேட்டாஸ் எல்லாம் இட் இஸ் ஸ்டோரிங் வந்து. ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஏர் கிராஷ் நடந்துச்சு. அந்த ஏர் கிராஷ்னால பிளாக் பாக்ஸை கண்டுபிடிக்க, அந்த கிராஷ்ல வந்து பிளாக் பாக்ஸை கண்டுபிடிக்கிற டைம் ஆச்சு. அதனால தே ஹேவ் ஆஸ்க்ட் தி க்வெஸ்சன் வித் பிளாக் பாக்ஸ். ஓகே. ஸோ இது ரொம்ப டைனமிக்கா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் when we start our first class, we start with that week's newspaper, science and tech page. Yeah, Hindu newspaper ஓட science and tech page வச்சு we will be starting our class. Okay. And the next question, application questions. Yes. Pressure cooker. How a pressure cooker works? அதுதான் கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப மிஸ்செலேனியஸ். இது நான் சொன்னேன் இல்லையா, இது கரெக்டா தப்பா அப்படின்னு பாக்குறத விட இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட் அப்படிங்கறத வச்சு சால்வ் தீஸ் கொஸ்டின்ஸ். இது எந்த சயின்ஸ் புக்ல நம்ம போய் படிக்கிறது? ப்ரெஷர் குக்கர் எப்படி சால்வ்? நம்ம பிசிக்ஸ்ல வேண்டர் வால்ஸ் கோர்ஸ்னு இருக்கும், அதையவே நம்ம ஒழுங்கா படிச்சோம்னா நமக்கு தெரியாது. இல்ல ப்ரெஷர் குக்கர் எப்படி இருக்குன்னு கொடுத்தா நம்ம படிக்க போறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பத்தி ஆல்ரெடி நம்ம டீடைல்டா ஸ்கூல்ஸ்ல படிச்சிருக்கோம். மீன்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இதெல்லாம் படிச்சிருக்கோம். பட் நம்ம அதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணிருக்கோம். பட் பேசிக் அப்ளிகேஷன்ல, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல டஸ் இட் ஒர்க்? அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம டெவலப் பண்ணணும். திஸ் இஸ் எனிதிங். எப்படினாலும் அட்லீஸ்ட் ஒரு 7 questions கிட்ட, 7 questions தான் வந்துச்சுன்னா அது நியர் 4 questions மாட்டேன். 10 questions வந்துச்சுன்னா 7 questions தாராளமா இருக்கு. ஓகே. நீங்க ஸோ நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது சொன்னேன் there will be 30 questions which you can answer. ஓகேவா? அந்த 30 question நீங்க மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் நீங்க ஒரு 30 questions சால்வ் பண்ணலாம். நீங்க ஒரு 30 questions. பட் அந்த 30ங்கிற ரேஞ்ச் வந்து காமன் டு ஆல். அதை தாண்டி தான் நீங்க எட்ஜ் கொடுக்கணும்.
அந்த எட்ஜ் நீங்க கொடுக்கறதுக்கு யூ நீட் மோர் அண்ட் மோர் ஆடட் கொஸ்டின்ஸ். அதை நம்ம எப்படி டெவலப் பண்றது? ஸோ அது வந்து நம்ம எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸஸ் we will be seeing. Okay, so that's all in the class today. Okay, very good. இதுக்கா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 2 and 3. Okay, why temperature of the flame? ஏன் temperature of the flame வரும்? இங்க என்ன கேக்குறாங்க? சீக்கிரம் குக் ஆகுதா லேட்டா குக் ஆகுதா கொஸ்டின் கேக்குறாங்க. In the pressure cooker, the temperature at which the food is cooked depends mainly upon. Mainly எதை வந்து டிபெண்ட் ஆகுறது மட்டும்தான் கேட்கலாம். 1 and 3, area of the hole in the lid. Okay, it is called as a pressure cooker, right? So how much pressure it is holding, how much pressure we can regulate. அதனாலதான் விசில் வருது நமக்கு ரெகுலேட் ஆகிறதுக்கு. அண்ட் வெயிட் ஆஃப் த லிட், ப்ரெஷர் கம்மியா இருந்தா or ஜாஸ்தியா இருந்தாலுமே it will not get the lid side. Okay, any doubts? Sorry, the class is going to online students, any doubts? We will see you next.